So, most important topics for Jan 26. So, we made prediction for September 5 பண்ணோம், May 25 பண்ணோம். So, turned out to be good. நம்மளுக்கு பண்ணது நிறைய வந்திருந்தது. Same way, we are doing the prediction கிடையாது. We are doing most important topics to be covered. என்னென்ன topics for each chapter நம்ம கவர் பண்ணணும்னு சொல்றோம். So, last time, for example, portfolio managementல systematic, unsystematic, ஸ்பெசிஃபிக்கான எழுதியிருப்பேன், that question was asked. Income statement கேட்டிருப்பேன், that question was asked. இது மாதிரி பாண்ட் ரீஃபண்டிங் டிசிஷன் ரொம்ப நாளா கேட்கல, கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லி செக்யூரிட்டி ரிலேஷன் சாப்டர்ல மார்க் பண்ணேன். ஸோ, தட் பர்ட்டிகுலர் கொஸ்டின் டைரக்ட்லி லிஃப்டட். ஸோ, இட்ஸ் இஸ் எ ப்ரிடிக்ஷன் மாடல். ஸோ, இத மட்டும் படிக்கணுமான்னு கேட்டா, நீ எல்லாத்தையுமே படி. எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணு. பட் இத நல்லா படிச்சுக்கோ. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுலேருந்து தான் கொஸ்டின்ஸ் வரப்போகுது. நான் நம்புறேன் வரும்ன்ட்டு. ஸோ, இத கவர் பண்ணிடு. மத்ததெல்லாம் கவர் பண்ணியிருக்கணும். பேசிக் கவர் பண்ணணும். கான்செப்ட்ஸ் படிச்சிருக்கணும். எல்லாமே ஓகே. பட் இத நல்லா கவர் பண்ணிரு. இது மல்டிபிள் டைம் பிராக்டிஸ் பண்ணிக்கோ. தட் வில் பி குட். சார் நான் எல்லாமே படிச்சுட்டேன் சார். அப்ப இத நல்லா படிச்சுக்கோ. சார் நான் அப்படி இப்படி படிச்சிருக்கேன் சார். இத நல்லா படிச்சுக்கோ. சார் நான் எதுவுமே படிக்கிறதா இதையாவது அட்லீஸ்ட் படிச்சுட்டு போய் எக்ஸாம் எழுது. ஓகேவா? ஸோ, எனிஒன் கேன் யூஸ் திஸ். பட் இதுல டர்ன் அவுட் டு பி எப்படி வருதுன்றதுக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு டிஸ்க்ளைமரும் குடுத்துடுறேன். செப்டம்பர் 25 they have given good result in AFM. May 25 they have given good result in AFM. November 25 குத்தி விட்டான். May 24 they have given. ஸோ, 4 அட்டெம்ப்ட்ல 3 அட்டெம்ப்ட் நல்ல ரிசல்ட் குடுத்துருக்கான். அகெயின் Jan 26ல எக்ஸ்பெக்டிங் 80, 90 சார் ஈஸியா என் ஃப்ரெண்ட் 90 எடுத்தான். அது போன அட்டெம்ப்ட். ஸோ, ஈவன் லாஸ்ட் அட்டெம்ப்ட் 80 எடுத்தவன் நான் திருப்பி எழுத சொன்னா இந்த அட்டெம்ப்ட் 80 வராது. தட் இஸ் டிஃபரண்ட் ஸ்டோரி. அது விட்டுரு. பட் இந்த டைம் எஃப்ஆர்ல ஒரு நல்ல இதுல போ. அட் த எண்ட் ஆஃப் த வீடியோ நான் சொல்றேன் எஃப்ஆர்ல என்ன டாபிக்ஸ் டு பி கவர்டுன்னு சொல்லிட்டு. பட் அதுக்கு முன்னாடி ஏஎஃப்எம் பெருசா 80, 90 அவ்ளோ ஸ்கோரிங் பேப்பரா இருக்குமான்னு லைக் எனக்கு நான் ஏஎஃப்எம் ஃபேக்கல்டி தான். பட் நான் என்னால சொல்ல முடியாது. பிகாஸ் லாஸ்ட் 4 அட்டெம்ப்ட்ல 3 அட்டெம்ப்ட் நல்ல ரிசல்ட் குடுத்துருக்கான். இந்த வாட்டி மீடியமான பேப்பரா இருக்கலாம். கொஞ்சம் அப்படி இப்படி ஒரு நியூ காம்பினேஷன் கொஸ்டின். சி ஈவன் த டஃபஸ்ட் கொஸ்டின் ஆஸ்க்டு இன் த பாஸ்ட் ஹாஸ் 50% ஈஸி. 50% ஈஸியா அட்டெண்ட் பண்ற மாதிரி தான் குடுத்துருக்கான். நம்ம போய் அந்த 50% உருப்படியா படிச்சுட்டு போக மாட்டோம். அதான் பிரச்சனை. ஓகேவா? ஸோ, ஓகே. டாபிக் பை டாபிக் பார்க்கலாம். அட் த எண்ட் ஐ வில் டெல் யூ லைக் எப்படி கொஸ்டின் பேப்பர் இருக்கும்னு சொல்லிட்டு. போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட். ஃபர்ஸ்ட் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்ல ஷார்ப் ரேஷியோ, ட்ரெய்னர் ரேஷியோ, ஜென்சன் அல்ஃபா, போர்ட்ஃபோலியோ எவாலுவேஷன் டெக்னிக்ஸ். ஓகே. அந்த 3 டெக்னிக்ஸ். அதிலேயே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிட்டர்மினேஷன் சொல்லி ஒரு கான்செப்ட்டோடயே ஒரு கொஸ்டின் இருக்கு. அந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். அத நல்லா பார்த்துக்கோ. ஷார்ப் ரேஷியோ, ட்ரெய்னர் ரேஷியோ, ஜென்சன் அல்ஃபா, எனி கொஸ்டின் இஸ் தேர் இன் த போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் லாஸ்ட் 2 அட்டெம்ப்ட்ல கொஸ்டின் பேப்பர்ல ஷார்ப், ட்ரெய்னர், ஜென்சன் அல்ஃபான்ற வார்த்தையே இல்ல. அத நல்லா பார்த்துக்கோ. ஸோ, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் திஸ் ஃபர்ஸ்ட் ஒன். அடுத்தது ஏபிடி ஆர்பிட்ரேஜ் பிரைசிங் தியரி. ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த கொஸ்டின். ஸோ, ஆர்பிட்ரேஜ் பிரைசிங் தியரில எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 மாடல் ஆஃப் கொஸ்டின் இருக்கு. 3 to 4 மாடல் 3 மாடல் ஆஃப் கொஸ்டின் தான் இருக்கு. அந்த மாடல் ஆஃப் கொஸ்டின்ஸ நல்லா கவர் பண்ணிக்கோ. அண்ட் தென் போர்ட்ஃபோலியோ ரிவிஷன். இந்த கொஸ்டின் வந்து ஒரு கொஸ்டின் மியூச்சுவல் ஃபண்ட் சாப்டர்ல லாஸ்ட் கொஸ்டினா குடுத்துருக்கான். ஒரு கொஸ்டின் டெரிவேட்டிவ்ஸ் சாப்டர்ல இருக்குன்னு நினைக்கிறேன். பட் எனிவே பை அண்ட் ஹோல்ட் ஸ்ட்ராட்டஜி, கான்ஸ்டன்ட் ரேஷியோ, சிபிபிஐபி. வேற என்ன சொல்லுவான்? வாங்கி சும்மா வச்சிருக்கிறது. எதுவுமே பண்ணாத. வாங்கு, ஜஸ்ட் ஹோல்ட் இட். ஓகேவா? அது ஒண்ணு. 2வது சார் 15% ஏறிடுச்சு, 15% இறங்கிடுச்சுன்னா ஈக்குவலா கன்செக்டிவ் தட் இஸ் உன்னோட பாண்ட் போர்ட்ஃபோலியோலேருந்து பணத்தை எடுத்து ஷேர்ல போடு. இல்ல ஷேர்லேருந்து பணத்தை எடுத்து பாண்ட்ல போடு. உன்னோட கான்ஸ்டன்ட் ரேஷியோ பிட்வீன் கன்சர்வேட்டிவ் போர்ட்ஃபோலியோக்கும் இதுக்கும் நீ ஷேர் மெயின்டைன் பண்ணிட்டுன்னு சொன்னா கான்ஸ்டன்ட் ரேஷியோ. சிபிபிஐபி பேஸ்ட் ஆன் த குஷன் வேல்யூ. எத்தனை டைம்ஸ் குஷன் வேல்யூ வேணுமோ அத்தனை டைம்ஸ் ஆஃப் குஷன் வேல்யூக்கு நீ ட்ரேட் எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சிபிபிஐபி. இந்த 3 கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷன் இன்சூரன்ஸ் பிளான் ஒன்று சொல்லியிருக்கோம் தெரியுமா? அந்த 3 சிபிபிஐபி ப்ராப்ளம், கான்ஸ்டன்ட் ரேஷியோ, பை அண்ட் ஹோல்டு, போர்ட்ஃபோலியோ ரிவிஷன் சொல்லுவோம். இது 3த்தையும் சேர்த்து. அது 3த்துக்கும் ப்ராப்ளம் எங்கெங்கேயோ இருக்கு. அதை பார்த்துக்கோ. அடுத்து கேரக்டரிஸ்டிக் லைன் ரெக்ரெஷன் டெக்னிக்ஸ்ல எக்ஸாம்பிள் 10 வருஷத்துக்கு டேட்டா கொடுத்துருவோம். y is equal to a plus bx, y is equal to alpha plus beta into x ன்னு சொல்லிட்டு கேரக்டரிஸ்டிக் ஃபிட்டிங் ஸ்ட்ரெயிட் லைன்ல ஒரு கொஸ்டின் இருக்கு தெரியுமா? சால்விங் தி ஃபைண்டிங் த பீட்டா கோவேரியன்ஸ் வேரியன்ஸ் இன் ரெக்ரெஷன் டெக்னிக்ஸ்ல கால்குலேட் பண்றது. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த கரண்ட் அட்டம். அதுக்கப்புறம் செலக்ஷன் ஆஃப் போர்ட்ஃபோலியோ பார்த்துக்கோ. செலக்ஷன் ஆஃப் போர்ட்ஃபோலியோ இஸ் நதிங் பட் 5 செட்டியரோட ரிட்டர்ன் ரிஸ்க் கொடுத்துருப்பான். நான் கிளாஸ்ல பசங்களுக்கு சார்ட் போர்டு அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஈவன் அதர் வே அரவுண்ட் எப்படி படிச்சிருக்கோ அதை படிச்சுக்கோ. செலக்ஷன் ஆஃப் போர்ட்ஃபோலியோ கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். எஸ்எம்எல் சார். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ஆல்வேஸ் ஐ வுட் சே பேசிக் இஸ் இம்பார்ட்டன்ட். பேசிக்னா என்ன சார் வரும்? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், வேரியன்ஸ், கோவேரியன்ஸ், கோரிலேஷன், பீட்டா, இதெல்லாம் படிச்சுக்கணும். இதெல்லாம் பேசிக். இது இல்லாமல் இந்த அட்வான்ஸ் டாபிக்ஸ் படிக்க முடியாது. ஸோ, பேசிக் இஸ் இம்பார்ட்டன்ட். பேசிக்ல கொஸ்டின் கேட்டால் போட்டுருணும். அதுக்கப்புறம் வந்து மார்க்கோவிட்ஸ் தியரி, அதெல்லாம் பேசிக். ஓகே. மார்க்கோவிட்ஸ்ல வந்து போர்ட்ஃபோலியோட ரிஸ்க்கை கண்டுபிடிக்கிறது. ஓகே. சிஸ்டமேட்டிக் அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்க், இதெல்லாம் பேசிக். அதை தவிர இந்த கான்செப்ட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் ஸ்பெசிஃபிக் கான்செப்ட். இது இம்பார்ட்டன்ட். ரெக்ரெஷன் டெக்னிக் சொல்லிட்டேன், போர்ட்ஃபோலியோ விஷன், ஏபிடி சொல்லிட்டு, ஷார்ப் சொல்லிட்டேன். என்ன கேட்க மாட்டான் சார்? சிஏபிஎஃப் மாடலே கேட்க மாட்டான். பிகாஸ் லாஸ்ட் 2-3 அட்டம் சிஏபிஎஃப்ல திருப்பி செக் பண்ணிட்டே இருக்கான். ஸோ, அதில் செக் பண்ணாலும் ஆர்எஃப் பிளஸ் பீட்டா இன்ட் ஆர் மைனஸ் ஆர் தான். இன்னொரு இதை ஆட் பண்ணணும்னா அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் கொடுத்துட்டு போர்ட்ஃபோலியோ ரிஸ்க் கால்குலேட் பண்ண சொல்றது. தட் இஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்
இஐ ஸ்கொயர் இஐ குடுத்துருவோம். தட் இஸ் அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் அவனே கொஸ்டின்ல குடுத்திருப்பான். அதோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன. அத வச்சு ரிவர்ஸ் வொர்க்கிங் போட சொல்ற கொஸ்டின் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஃப்ரம் எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ் இன் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மென்ட் சாப்டர். ஸோ பேசிக் நீ கவர் பண்ணிடு. அதுக்கப்புறம் இது எல்லாமே கவர் பண்ணிக்கோ மறந்துறாத. தென் மியூச்சுவல் ஃபண்ட். மியூச்சுவல் ஃபண்ட்ல லாஸ்ட் டைம் நான் இன்கம் ஸ்டேட்மென்ட் கேட்பான்னு சொல்லியிருந்தேன். கேட்டான். இன்கம் ஸ்டேட்மென்ட் முடிஞ்சு போச்சு. அப்ப இப்ப இருக்கிற எட் டூ ஆஸ்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா கேட்கணும்னா ஒரு கொஸ்டின் ஷார்ப் ட்ரெய்னார் ரேஷியோல ஒரு ரிவர்ஸ் ப்ராப்ளம் இருக்கும். ஷார்ப் ரேஷியோ குடுத்துருவான். ட்ரெய்னார் ரேஷியோ குடுத்துருவான். அத வச்சு நீ பீட்டா ஷார்ப் ரேஷியோ சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஷார்ப் ரேஷியோலேருந்து ஆர்பி மைனஸ் ஆர்எஃப் எடுத்துட்டு வந்து ட்ரெய்னார் ரேஷியோல சப்ஸ்டிட்யூட் பண்ணி பீட்டாவ வெளில எடுத்து அந்த பீட்டா கால்குலேஷன் வச்சு மியூச்சுவல் ஃபண்டோட என்ஏவி எப்படி மூவ் ஆகுதுன்னு சொல்லி ஒரு ப்ராப்ளம் இருக்கு. புக் ப்ராப்ளம். தட் இஸ் இம்பார்ட்டன்ட். அத வேற ஏதோ ஒரு டாபிக்க உள்ள மெர்ஜ் பண்ணிவிட்டு எஃபெக்டிவ் யீல்டையோ, இல்ல போனஸ் பிளான், குரோத் பிளானையோ, இல்ல வந்து லோடையோ ஏதோ ஒண்ணத்த உள்ள லைட்டா செட் பண்ணி விட்டு, அதை கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அதுல ஒரு கொஸ்டின் புக்லயே ஆல்ரெடி கேட்டிருக்கான். மீன்ஸ் எம்டிபி, ஆர்டிபிலயே வந்துருச்சு. அதுல கேஷ் எக்ஸ்பென்ஸ் கேஷ் காஸ்ட் வந்து ரெக்கரிங் காஸ்ட் குடுத்துருமா தெரியுமா? அது பர் ஆனம் குடுத்துருமா அட்ஜஸ்ட் பண்ணி போடணும். சம்டைம்ஸ் பெர் மந்த்னு குடுத்தா அப்படியே போட்டுறணும். நீ எல்லாத்துக்குமே அந்த பை 12 போடணும்னு நெனச்சுக்காத. டிபெண்ட்ஸ் ஆன் தி கொஸ்டின். அது படிச்சு போடு. ஷார்ப் ட்ரெய்னர் ரேஷியோ, ரிவர்ஸ் ப்ராப்ளம். அப்புறம் அந்த குரோத் பிளான், போனஸ் பிளான், டிவிடெண்ட் பிளான் சொல்லி இந்த கடைசியில ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கு தெரியுமா? ஏ இன்வெஸ்டட் இன் ரீஇன்வெஸ்ட்மென்ட் பிளான், பி குரோத் பிளான், சி பிளான் சொல்லிட்டு குடுத்துருக்கான் தெரியுமா? அதுல ஃபார்வர்ட் கொஸ்டின், ரிவர்ஸ் கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோ. மீன்ஸ் வாட் வில் பி த யீல்ட் அண்டர் ஏ பிளான், பி பிளான், சி பிளான் சொல்லி ஃபார்வர்ட்ல போறது. யீல்டு குடுத்துருவான். யீல்டு ரூபி குடுத்துருவான். யீல்டு பெர்சன்டேஜ் குடுத்துருவான். ரிவர்ஸ்ல வாட் இஸ் த என்ஏவி அந்த ஓப்பனிங் டேட் மிஸ்டர் ஏ ஃபர்காட் த டாக்குமெண்ட் வேர் ஹி கெப்ட் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு கதையை கொடுத்துட்டு இங்கே டாக்குமெண்ட் வச்சு மறந்து போயிட்டான். இப்போ ஹி வாண்ட்ஸ் டு நோ வாட் ட்ரேட் ஹி பர்ச்சேஸ்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பான். அந்த ரிவர்ஸ் ப்ராப்ளம் கேட்கறதுக்கு. அப்புறம் லோடு கான்செப்ட் படிச்சுக்கோ. லோடு கான்செப்ட் எம்சிக்யூல கேட்கறதுக்கான ஃப்ரண்ட் அண்ட் லோட், பேக் அண்ட் லோட் இருக்கு தெரியுமா? தட் இஸ் அந்த ஃப்ரண்ட் லோடும் அண்ட் வந்து டிசையர்டு ரிட்டர்ன். மீன்ஸ் எனக்கு 15% ரிட்டர்ன் வேணும். எனக்கு 15% ரிட்டர்ன் வேணும். அப்ப ஹவ் மச் மியூச்சுவல் ஃபண்ட் ஷுட் எர்ன்னு கேட்பான். அந்த ஒரு கொஸ்டின் டிசையர்ட் ரிட்டர்ன் இருக்கு தெரியுமா? அதுல வந்து நீ ரெக்கரிங் காஸ்ட்டையும், இனிஷியல் எக்ஸ்பென்ஸ், இனிஷியல் மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்ஸையும் ஃபேக்டர் பண்ணி ஒரு கொஸ்டின் போடுவான். அது கொஸ்டின். அண்ட் சிஏ ப்ரொஃபஷன் வச்சு ஒரு கொஸ்டின் இருக்கும். சிஏ ப்ரொஃபஷன் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். அவன் 10% டைம்ல பிராக்டிஸ்ல போட்டா இவ்வளோ கிடைக்கும். அதை மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டானா 15% ரிட்டர்ன் சொல்லணும் ஒரு கொஸ்டின் இருக்கும். தட் கொஸ்டின் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃப்ரம் எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ். அண்ட் என்ஏவி கால்குலேஷன் பேசிக் நார்மல் டேபிள் கால்குலேஷன். அதில வந்து மார்க்கெட் வேல்யூ ஆஃப் இன்வெஸ்ட்மென்ட், கேஷ் கேஷ் இன் ஹேண்ட், அப்புறம் அக்ரூட் இன்கம், டோட்டல் போட்டு எப்பயும் போல என்ஏவி கால்குலேஷன் டிவைட் பை நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் போடுறது. தட் இஸ் பேசிக் மியூச்சுவல் ஃபண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல. ஓகேவா? ஸோ பேசிக்கலி இது எஃபெக்டிவ் யீல்டு கொஸ்டின் பெருசா வரதுக்கான சான்சஸ் இந்த வாட்டி இல்ல. எஃபெக்டிவ் யீல்ட்ல ரிவர்ஸ் கொஸ்டின் வரதுக்கான சான்சஸும் இல்ல. ஸோ இது 2 இம்பார்ட்டன்ட். ஷார்ப் ரேஷியோ, ட்ரெய்னர் ரேஷியோ ப்ராப்ளம் இம்பார்ட்டன்ட். லோடு கான்செப்ட் இம்பார்ட்டன்ட். டிசையர்ட் ரிட்டர்ன் இம்பார்ட்டன்ட். குரோத் பிளான் அந்த டிவிடெண்ட் ப்ராப்ளம் ஃபார்வர்ட், ரிவர்ஸ் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். செக்யூரிட்டி வேல்யூவேஷன்ல லாஸ்ட் டைம் பாண்ட் ரீஃபண்டிங் கேட்பான்னு சொன்னா பாண்ட் ரீஃபண்டிங் கேட்டான். இந்த டைம் பாண்ட் ரீஃபண்டிங் வராது. அப்ப என்ன சார் ஹைலி நவம்பர் 22க்கு அப்புறம் கேட்காத கொஸ்டின் இருக்கு. கன்வெர்ட்டபிள் பாண்ட்ஸ். கன்வெர்ட்டபிள் பாண்ட்ஸ்ல ரிவர்ஸ் ப்ராப்ளம் மீன்ஸ் ஆன்சர் அவன் கையில குடுத்துருவான். கன்வர்ஷன் பிரீமியம் இவ்வளவு. கன்வர்ஷன் பிரீமியம் பர் ஷேர் இவ்வளவு. அப்புறம் வந்து அந்த ஒரு 6 கொஸ்டின் இருக்கு தெரியுமா? வாட் இஸ் த ஸ்டேட் வேல்யூ ஆஃப் டிபென்ச்சர்? வாட் இஸ் த கன்வெர்ட்டபிள் வேல்யூ ஆஃப் டிபென்ச்சர்? வாட் இஸ் த கன்வெர்ட்டபிள் வேல்யூ ஆஃப் இப்படின்னு ஒரு 6 கொஸ்டின் இருக்கு தெரியுமா? அந்த 6 கொஸ்டின்ல ஏதோ ஒரு 4 கொஸ்டினுக்கான ஆன்சர குடுத்துட்டு கொஸ்டின உன்ட்ட கேட்கறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. கன்வெர்ட்டபிள் பாண்ட், ரிவர்ஸ் ப்ராப்ளம் நல்லா பார்த்துக்கோ. ஃபார்வர்ட் ப்ராப்ளம் பார்க்கணும், ரிவர்ஸ் ப்ராப்ளம் பார்க்கணும். பேசிக்கலி கன்வெர்ட்டபிள் பாண்ட்ஸ் நல்லா பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் ஈக்விட்டி வேல்யூவேஷன். ஸோ பாண்ட்லயே பாண்ட் கேட்கணும். அப்ப ஈக்விட்டி வேல்யூவேஷன்ல கொஞ்சம் மிஸ்ஸிங் ஆகுது. அப்ப ஈக்விட்டி வேல்யூவேஷன்ல நீ கேட்பான். ஈக்விட்டி வேல்யூவேஷன் நார்மல் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி கண்டுபிடிக்கிறது. யூசிங் கேஷ் ஃப்ளோ. என்னது டிவிடெண்ட் வச்சு கண்டுபிடிக்கிறது. இயர் 1, இயர் 2, இயர் 3 டிவிடெண்ட் போடுவோம்ல. தட் இஸ் வேர் வி வில் சே நம்ம படிச்சிருந்தபோது டெஃபினைட் பீரியட், இன்டெஃபினைட் பீரியட்னு போவோம். டெஃபினைட் பீரியட் வரையும் இபிஎஸ் வச்சு டிவிடெண்ட் கண்டுபிடிப்பா. இல்ல அவனே டிவிடெண்டுக்கு குரோத் குடுத்துருப்பான். அந்த டிவிடெண்ட் குரோத் அப்ளை பண்ணி நம்பர் கண்டுபிடிச்சிருவார். இன்டெஃபினைட் பீரியடுக்கு டி பிளஸ் ஜி பை கேஇ மைனஸ் ஜி போட்டினா யூ வில் கெட் த டெர்மினல் வேல்யூ. எனி டைம்ஸ் இன்டெஃபினைட் பீரியட் எண்ட் தான் டெஃபினைட் பீரியட். இன்டெஃபினைட் பீரியட் எண்ட் தான் இன்டெஃபினைட் பீரியட் ஸ்டார்ட். அப்ப லாஸ்ட் இது நம்பர் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு அதே டிஸ்கவுண்டிங் பர்சன்டேஜ் போட்டு வில் கெட் த வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி. அந்த கொஸ்டின் பேசிக் ப்ராப்ளம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் அந்த ரூ. 2000 டிவிடெண்ட் வேணும் என்ன நடந்தாலும் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் இருக்கும். ஓகேவா? ஸோ கம்பெனி சொல்லிடும் 3 வருஷத்துக்கு டிவிடெண்ட் கிடையாது. ஆனா எனக்கு 2000 டிவிடெண்ட் வேணும்னுவான். அப்போ 3 வருஷத்துக்கு நீ ஷேரை வித்துக்கோ அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் இருக்கும். தட் இஸ் லைக் அதுல ஏதோ ஒரு காம்பினேஷன் வச்சு கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அண்ட் தென் 8 இயர் கொஸ்டின் இருக்கும். இயர் 1, இயர் 2, இயர் 3, இயர் 4, இயர் 5 குடுத்துருவான். அதுல 4வது வருஷம் போனஸ் தரேன்னு சொல்லுவான். ஒரு ஷேருக்கு ஒரு ஷேருக்கே கால்குலேட் பண்ணிருவான். ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கு ரூ. 20 டிவிடெண்ட், செகண்ட் வருஷத்துக்கு 20, தேர்ட் வருஷத்துக்கு 20, ஃபோர்த் வருஷத்துக்கு 24 போகும். அதுல கமிஷன் வேற இருக்கும். 5% பையிங்லயும், செல்லிங்லயும். அதுல வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஈக்விட்டின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பான். அப்ப எனக்கு இத்தனை % ரிட்டர்ன் வேணும்னா ஹவ் மச் வாங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பான். அந்த கொஸ்டின் இஸ் இம்பார்ட்டன்ட். அப்புறம் ஷேர்ஸ் ஆஃப் வாயேஜ் லிமிடெட்னு ஒரு கொஸ்டின் இருக்கா. தட் இஸ் அந்த மாடல் ஆஃப் கொஸ்டின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் இபிஎஸ் கொடுத்து இபிஎஸ்ல இருந்து டிவிடெண்ட் கண்டுபிடிச்சு டிவிடெண்ட்ல இருந்து ஈச் இயர் டிவிடெண்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ணி அப்புறம் டெர்மினல் வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி அதுல இருந்து நீ வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி கண்டுபிடிக்கிற ப்ராப்ளம் இம்பார்ட்டன்ட். ஸோ பேசிக்கலி ஈக்விட்டி வேல்யூவேஷனுக்கு இந்த வாட்டி கொஞ்சம் ஸ்டஃப் ஜாஸ்தி. ஸோ சால்வ் மேக்ஸிமம் ஈக்விட்டி வேல்யூஷன் ப்ராப்ளம். அதுக்கப்புறம் வாலட்டாலிட்டி பேசிக். அதுல வாலட்டாலிட்டி கேட்டானா மெக்கலாய்ட் டியூரேஷனும் கான்வெக்சிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் வச்ச கொஸ்டின். மெக்கலாய்ட் டியூரேஷன், கான்வெக்சிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் வச்ச கொஸ்டின். ஓகேவா? இதுல மெக்கலாய்ட் டியூரேஷன் ஆர் இன்ட்ரின்சிக் வேல்யூ ரெண்டுத்துலயும் வச்சு போடணும். மீன்ஸ் டியூரேஷன் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? டியூரேஷன் கேன் பி யூஸ்ட் ஃபார் திங் ஹவு மச் இன் ஹவு மச் யூ ஆர் ரெக்கவரிங் யுவர் ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட்னு ஒன்று.
ஓகேவா? அதிலே 1 பிளஸ் ஒய்டிஎம் ஈல்ட் டு மெச்சூரிட்டி டிவைட் பண்ணா யூ வில் கெட் ஒன் நம்பர் தட் இஸ் கால்ட் வாலட்டாலிட்டி. அந்த வாலட்டாலிட்டில என்ன கிடைக்கும்? 1% சேஞ்ச் இன் இன்ட்ரெஸ்ட் வாட் இஸ் த சேஞ்ச் இன் பிரைஸ் ஆஃப் த பாண்ட் கேட்குமா? அது அப்படி போடலாம். இப்ப 2% மாறி இருக்குன்னுவான். இந்த வாலட்டாலிட்டில சப்ஸ்டிட்யூட் பண்ணி வாட் இஸ் த நியூ பிரைஸ்ன்னு சொல்லுவ. ஆர் 8% டிஸ்கவுண்ட் பண்றதுக்கு பதிலா 10% டிஸ்கவுண்ட் பண்ணி வாட் இஸ் த பிரைஸ்ன்னு சொல்லி இன்ட்ரின்சிக் வேல்யூல சொல்லலாம். அப்படி சொல்லி காமி அப்படின்னுவான். அதில கன்வென்ஷன் அட்ஜஸ்ட்மென்ட் வச்சு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. தட் இஸ் இம்பார்ட்டன்ட். பாண்ட் இம்யூனைசேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது கொஞ்ச நாளா கேட்கவே இல்ல. பாண்ட் இம்யூனைசேஷன். ஓகேவா? டியூரேஷன் ஆஃப் த பாண்ட் கண்டுபிடிச்சு எனக்கு ஹோல்டிங் பீரியட் 3ன்றுவான். அப்ப டியூரேஷன் ஆஃப் த பாண்டையும் ஹோல்டிங் பீரியடையும் மேட்ச் பண்றது தான் பாண்ட் இம்யூனைசேஷன். அது கொஸ்டின் கேட்கறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. அப்புறம் இந்த கமர்ஷியல் பேப்பர் டி பில்னு சொல்லி சின்ன சின்ன லைனா இருக்கும். அப்புறம் இந்த டர்ட்டி பிரைஸ், கிளீன் பிரைஸ்லாம் இருக்கு பாத்தியா? அந்த கொஸ்டின்லாம் ரொம்ப நாளாச்சு. அந்த டர்ட்டி பிரைஸ் ப்ராப்ளம்ல ரிவர்ஸ் ப்ராப்ளமும் அது இருக்கு. இந்த ப்ராப்ளம்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃப்ரம் எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ். இது 2 நல்லா பார்த்துக்கோ. ஒண்ணுமில்ல. கமர்ஷியல் பில், டி பில்னா என்னன்னா, நீ நீ ரூ. 1000 இன்வெஸ்ட் பண்ணா ரூ. 1500 கிடைக்காது. நீ என்ன பண்ணுவ? ரூ. 1000க்கு பாண்ட் வாங்கிருவ. பட் தட் பாண்ட் யூ வில் பர்ச்சேஸ் பை அட் ₹700 ஆர் ₹720 ஆர் ₹730. இந்த 730க்கும் 1000க்குள்ள டிஃபரன்ஸ் தான் உனக்கு இன்ட்ரெஸ்ட்டா கிடைக்கும். லைக் 0 கூப்பன் பாண்ட் மாரி. அப்ப பாண்டோட பத்திரம் விலை ரூ. 1000. நீ 5 வருஷத்துக்கு அந்த பத்திரத்த வாங்குறதுனால உனக்கு ரூ. 650 குடுத்துருவான். நீ ரூ. 650 வாங்குவ. 5 இயர்ஸ் வச்சுப்ப. 5 வருஷம் கழிச்சு உனக்கு ரூ. 1000 குடுத்துரும். ஜஸ்ட் டிஸ்கவுண்டிங் பண்ணு. ஒண்ணுமே இல்ல. நம்மளோட ஒரே கான்செப்ட் தான். கான்ட்ராக்சுவல் கேஷ் ஃப்ளோ டிஸ்கவுண்டட் பை ஐடிஎம் வில் கிவ் யூ வேல்யூ ஆஃப் பாண்ட். இதுல சேஞ்சே கிடையாது. கான்ட்ராக்சுவல் கேஷ் ஃப்ளோ. சார் 5 வருஷம் கழிச்சு ரூ. 1000 கிடைக்குது. அப்ப இயர் 5 ரூ. 1000 போட்டுக்கோ. டிஸ்கவுண்டட் அட் ஒய்டிஎம்ல டிஸ்கவுண்ட் பண்ணு. யூ வில் கெட் வேல்யூ ஆஃப் பாண்ட். அவ்வளவுதான். இது எனி டைப் ஆஃப் பாண்டா இருக்கட்டும். அது 0 கூப்பன் பாண்டா இருக்கட்டும். எனி பாண்ட்னாலே ஒரே வேல்யூவேஷன் தான். கான்ட்ராக்சுவல் கேஷ் ஃப்ளோ டிஸ்கவுண்டட் அட் ஒய்டிஎம் வில் கிவ் யூ வேல்யூ ஆஃப் பாண்ட். கான்ட்ராக்சுவல் கேஷ் ஃப்ளோ இருக்கு. வேல்யூ ஆஃப் பாண்ட் இருக்குன்னா ஒய்டிஎம் கண்டுபிடி. கான்ட்ராக்சுவல் கேஷ் ஃப்ளோ இருக்கு. ஒய்டிஎம் இருக்குன்னா வேல்யூ ஆஃப் பாண்ட் கண்டுபிடி. ரொம்ப சிம்பிள். அதுதான் இந்த கொஸ்டின். இது ரிலேட்டடா கொஸ்டின். அப்புறம் இந்த டர்ட்டி பிரைஸ் கொஸ்டின் தெரியுமா? இவன் அவனுக்கு குடுப்பான். அவன் இவனுக்கு ரிவர்ஸ் ரெப்போ ரேட்ல குடுப்பான் தெரியுமா? தட் இஸ் ஒரு பாண்ட் ஒரு பேங்க்குக்கு கடன் தேவைப்படும். அடுத்த பேங்க்ட்ட இவன்ட்ட இருக்கிற கவர்ன்மென்ட் செக்யூரிட்டிய பிளெட்ஜ் பண்ணிட்டு காசு வாங்கிருவான். திருப்பி அதே ரீபர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவான். ஓகேவா? அந்த கொஸ்டின் ஒரு கொஸ்டின் டர்ட்டி பிரைஸ் 31th ப்ராப்ளம் நினைக்கிறேன். தட் இஸ் இம்பார்ட்டன்ட். அது பார்த்துக்கோ. இது செக்யூரிட்டி வேல்யூவேஷன் பெர்ஸ்பெக்டிவ்ல. அண்ட் தென் கார்ப்பரேட் வேல்யூவேஷன் ஆர் பிசினஸ் வேல்யூவேஷன். ஓகேவா? இப்போ பிசினஸ் வேல்யூவேஷன் வச்சிருக்கான். ஏர்லியர் கார்ப்பரேட் வேல்யூவேஷன். அதுல இந்த இயர் 1, இயர் 2, இயர் 3ன்னு சொல்லிட்டு ரெவென்யூ வில் க்ரோ அட் திஸ் பெர்சன்டேஜ், இபிஐடி வில் க்ரோ அட் தட் பெர்சன்டேஜ், கேபெக்ஸ் அண்ட் டெப்ரிசியேஷன் வில் செட் ஆஃப் ஈச் அதர்ன்னு சொல்லி ஒரு கொஸ்டின் குடுத்து இயர் 1, இயர் 2, இயர் 3, இயர் 4 ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ ஃபார்ம் கண்டுபிடிச்சிருப்ப. டெர்மினல் வேல்யூ கண்டுபிடிச்சு டிஸ்கவுண்ட் பண்ணி ஒரு சம் போட்டு தெரியுமா? தட் கொஸ்டின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இயர் வைஸ். அப்புறம் எஃப்சிஎஃப்இல ஒரு ரிவர்ஸ் ப்ராப்ளம் குடுத்திருப்பான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி கண்டுபிடிச்சிட்டானா, அத கண்டுபிடிக்கும்போது யார் கன்சல்டன்ட் யூஸ்டு புக் வேல்யூ ஆஃப் வெயிட், மார்க்கெட் வேல்யூ ஆஃப் வெயிட் யூஸ் பண்ண மறந்துட்டான் கேவோல. அப்ப நீ அவன் புக் வேல்யூ வெயிட் குடுத்திருப்பான். நீ அதுல மார்க்கெட் வேல்யூ ஆஃப் வெயிட் கண்டுபிடிச்சு, அதுல கேஓ கண்டுபிடிச்சு, திருப்பி அதே ப்ராப்ளம் ரிவர்ஸ் பண்ணி யூ வில் ஃபைண்ட் த ஒரிஜினல் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி, கரெக்ட் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி கண்டுபிடிப்ப. தட் ப்ராப்ளம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் வந்து எஃப்சிஎஃப்இ பர் ஷேர், டெப்ரிசியேஷன் பர் ஷேர், ஒர்க்கிங் கேபிட்டல் பர் ஷேர், டெட் ஈக்விட்டி ரேஷியோ இதெல்லாம் குடுத்திருப்பான். யூ வில் ஃபைண்ட் அவுட் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ டு ஈக்விட்டி கண்டுபிடிச்சு, அப்புறம் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ ஈக்விட்டி பிளஸ் ஜி பை கேஇ மைனஸ் ஜி போட்டு யூ வில் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி. அந்த ப்ராப்ளம் இம்பார்ட்டன்ட். அப்புறம் அந்த தோட ப்ராப்ளம் இருக்கு பத்தியா? அந்த சாப் அப்ரோச், ரிலேட்டிவ் மெஷர்மென்ட், அப்புறம் இந்த ஃபியூச்சர் மெயின்டனபிள் ப்ராஃபிட் குடுத்திருப்பான். அந்த ஃபியூச்சர் மெயின்டனபிள் ப்ராஃபிட் ஒரு ஆல்ரெடி ஒரு பிசினஸ் பண்றான். அதுல ஒரு எக்ஸ்ட்ரானரி இன்கம் இருக்கு, ஒரு எக்ஸ்ட்ரானரி லாஸ் இருக்குன்றோம். அதை அட்ஜஸ்ட் பண்ணிருவேன். அதுக்கப்புறம் இந்த புதுசா பிசினஸ் ஆரம்பிக்க போறோம். அதுக்கு இவ்வளோ சேல்ஸ், இவ்வளோ எக்ஸ்பென்ஷன் குடுத்துருவோம். ஃபியூச்சர் மெயின்டனபிள் ப்ராஃபிட் வரும். மொத்தமா ப்ராஃபிட் இவ்வளோ வரும். அதுக்கு சம் அட்ஜஸ்ட்மென்ட் குடுத்து வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி, வேல்யூ ஆஃப் கம்பெனி கண்டுபிடிப்பான். தட் கொஸ்டின் இஸ் இம்பார்ட்டன்ட். இவிஏல அசெட் பீட்டா, ஈக்விட்டி பீட்டா குடுத்து ஜஸ்ட் எக்கனாமிக் வேல்யூ ஆடர் கண்டுபிடிக்க சொல்லியிருப்பான். அதுல ஈக்விட்டி பீட்டா குடுத்தான்னா யூ ஷுட் அப்ளை இட் ஆன் ஈக்விட்டி வேல்யூ. அசெட் பீட்டா குடுத்தான்னா அப்ளை இட் ஆன் அசெட் வேல்யூ. ஆர் அசெட் பீட்டா ஈக்விட்டி பீட்டா மாத்தி நீ அப்ளை பண்ற மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்கு. அந்த கொஸ்டின் பார்த்துக்கோ. அப்புறம் அந்த பேட்டன்ட், இவிஏல பேட்டன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல நீ வந்து ரெகனைஸ் பண்ணி வைக்கலனாலும் இவிஏ கால்குலேஷன் வி வில் யூஸ் தட் அந்த பேட்டர்ன். அந்த மாதிரி இந்த ஹெர்பல் கொஸ்டின், கான்ஸ்டன்ட் இன்ஜினியரிங்னு ஒரு ப்ராப்ளம் இருக்கும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃப்ரம் எக்ஸாம். இதுல இவிஏல நாட் எல்லா இவிஏவும் இம்பார்ட்டன்ட் இல்ல. இவிஏ கொஞ்சமா கேட்டான். ஸோ இவிஏ பேசிக் தான் படிச்சுக்கோ. அதுல இந்த 2 ப்ராப்ளம் நான் சொன்ன ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம் இஸ் இம்பார்ட்டன்ட். அண்ட் அகைன் எம்&ஏ. சரி, எம்&ஏ எப்பயுமே பேசிக் ப்ராப்ளம் தான் கேட்டுட்டு இருக்கான். ஸோ என்னோட இன்ட்யூஷன் என்ன சொல்லுதுன்னா, பேசிக் ப்ராப்ளம்ல இருந்து டிவியேட் ஆனா புதுசா கேட்கலாம். எப்படி கேட்க போறான்? பேசிக் ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் படிச்சுக்கோ. அது பேசிக். தென் சினர்ஜி. அந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், சன்ஃப்ளவர் இண்டஸ்ட்ரீஸ்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. தட் கொஸ்டின்ல அந்த சினர்ஜி எஃபெக்ட்ட வேற மாதிரி ஏதோ வேர்டிங்ஸ் குடுத்து யூ ஃபைண்ட் அவுட் த நியூ கம்பைன்டு ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு குடுக்கலாம். மேபி என்னோட ஜட்ஜ்மெண்ட். ஓகேவா? அந்த ஒரு கொஸ்டின் ஒரு அந்த இடத்துல ஒரு பொடி வைக்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கலாம். இந்த 7 டைம்ஸ் ஆஃப் இபிஐடிடிஏ இருக்கு தெரியுமா? அதுல வேற மாதிரி ஏதாவது கேட்கலாம். அடுத்து வெயிட்டட் ஸ்வாப் ரேஷியோ இருக்கு தெரியுமா? ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேப், அபிஷேக், அபிமான் லிமிடெட், அபிஷேக் லிமிடெட், எஃபிஷியன்சி லிமிடெட், எஃபெக்டிவ் லிமிடெட் கொஸ்டின். அந்த கொஸ்டின்ஸ் இஸ் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். அடுத்தது எஃபெக்ட் ஆன் போத் ஷேர் ஹோல்டர்ஸ்னு அந்த லாஸ்ட் கொஸ்டின் 5வது கொஸ்டின் வந்திருக்கும். எந்தெந்த கொஸ்டின்லாம் அப்படி இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோ. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பேசிக்கலி அந்த 5வது கொஸ்டின் அப்படி வந்திருக்கும். ஓகேவா? அதுல சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மெத்தடாலஜி ரைட். ஸோ சில பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா, டோட்டல் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சு ரேஷியோல பிரிச்சிருவாங்க. எல்லா இடத்தையும்
ப்ராஃபிட் ஃபார் போத் ஷேர் ஹோல்டர்ஸ் கண்டுபிடிச்சு அதை ரேஷியோவில் பிரிக்காத கரெக்டாக வராது. இஃப் இட் இஸ் ப்ராஃபிட்னா 200 50ன்னு பிரிஞ்சிடும். இஃப் இட் இஸ் ஒருத்தவனுக்கு 200 லாஸு, இன்னொருத்தவனுக்கு 180 கெயின்னா நெட்டா மேபி ஒருத்தவனுக்கு 250 லாஸாக இருக்கும், இன்னொருத்தனுக்கு 300 கெயினாக இருக்கும். இப்படி 50 ப்ராஃபிட் வந்திருக்கும். நீ என்ன பண்ணுவ, அந்த 50 30 20ன்னு பிரிச்சிருவ. அப்படி பண்ணாத. அந்த இடத்துல தான் தப்பு வரும். அதனால தான் எஃபெக்ட் ஆன் போத் த ஷேர் ஹோல்டர்ஸ் நான் தனியா எழுதியிருக்கேன். ஸோ கெயின தனி கால்குலேஷன் பண்ணி போடு. வாட் இஸ் தி நியூ வேல்யூ? இப்ப எத்தனை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இன்டு ஷேர் பிரைஸ் எவ்வளோ மைனஸ் ஓல்டு வேல்யூ, இவனோட கெயின் ஆர் லாஸ். அதே மாதிரி டார்கெட் கம்பெனிக்கு வாட் இஸ் த நியூ வேல்யூ இன்டு நியூ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் மைனஸ் ஓல்டு வேல்யூ இன்டு ஓல்டு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் போட்டு அப்படி கால்குலேட் பண்ணு. தட் இஸ் பெட்டர் ஃபார் எஃபெக்ட் ஆன் போத் த ஷேர் ஹோல்டர். ஒரு ப்ராப்ளம் இருக்கு ஸ்பெசிஃபிக்காவே 220 17 வரும், 217 வரும். 50 இவனுக்கு 220 லாஸும் அவனுக்கு 270 கெயின் சம்திங் பிரிகிற மாதிரி இருக்கும். நீ அதை 50 பிரிச்சு போட்டினா தப்பாயிடும். ஸோ அந்த கொஸ்டின் இஸ் அந்த மாதிரி சம் பொடியில் வச்சிருவோம், பார்த்துக்கோ. டிமர்ஜர் ப்ராப்ளம் எவருக்கு நான் சொல்லிட்டே இருக்கேன், பிகாஸ் கேட்கல, கேட்டானா டக்குன்னு முடிஞ்சிடும், அவ்வளோ அதை சொல்ல மாட்டேன். ஸோ டிமர்ஜர் ப்ராப்ளம் இஸ் இம்பார்ட்டன்ட். அப்புறம் அந்த டைகர் லிமிட்டட்னு ஒரு கொஸ்டின் இருக்கும் லாஸ்ட் கொஸ்டின் புக்கில். அப்புறம் அந்த மேனேஜ்மெண்ட் ரெமுனரேஷன் வந்து இப்போ வாங்க போகிறான், அந்த மேனேஜ்மெண்ட் ரெமுனரேஷன் வந்து நான் 4 லட்ச ரூபா குறைச்சிருவேன். இப்போ நான் வாட் இஸ் த மேக்ஸிமம் ப்ரைஸ் ஐ ஷுட் பே, வாட் இஸ் த மினிமம் ப்ரைஸ், அப்படி அந்த கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோ. அண்ட் மேக்ஸிமம் மினிமம் எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ, வாட் இஸ் த மேக்ஸிமம் எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ, வாட் இஸ் த மினிமம் எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ. திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃப்ரம் எக்ஸாம் பர்ஸ்பெக்டிவ் ஃபார் எம்என்டே. இதெல்லாம் தான் பேசிக்காக கவர் பண்ணிக்கோ. ஸோ எம்என்டேல ஜென்ரலி அவன் பேசிக் தான் ராஜா கேட்குறான். வாட் இஸ் த ப்ரீ மேஜர் இபிஎஸ், வாட் இஸ் த போஸ்ட் மேஜர் இபிஎஸ், இந்த பி என்ன ஆகும், அந்த பி என்ன ஆகும், பேசிக் தான் கேட்குறான். பட் திடீர்னு நம்ம செய்யணும்னு முடிவு பண்ணிட்டான்னா அதுக்கு நம்ம கொஞ்சம் ஆன்டிசிபேட்டடாக இருக்கணும்ல, அதுக்கு தான் கிளியராக இருந்துக்கும்னு சொல்கிறேன். அடுத்தது டெரிவேட்டிவ்ஸில். டெரிவேட்டிவ்ஸை பொறுத்தவரையும் ஃபியூச்சர்ஸில் சார் இப்போ லாஸ்ட் டைம் எம்டிஎம் செட்டில்மெண்ட் கேட்பான்னு சொல்லிட்டு எம்டிஎம் செட்டில்மெண்ட் அதுக்கு முன்னாடி அட்டம் கேட்பான்னு சொன்னால் கேட்டுட்டான். எம்டிஎம் செட்டில்மெண்ட் வராது. அப்போ ஃபியூச்சர்ஸில் நீ எம்டிஎம் செட்டில்மெண்ட் படிக்க வேண்டாம். அப்போ என்ன சார் படிக்கணும்? பீட்டா ஹெட்ஜிங் யூசிங் ஃபியூச்சர்ஸ், ஹெட்ஜிங் யூசிங் ஃபியூச்சர்ஸை வச்சு ஹெட்ஜ் பண்ணுறது எல்லா கொஸ்டின் படிச்சுக்கோ. ஓகேவா? அப்புறம் அதே கொஸ்டின்லேயே ஆர்எஃப் வச்சு ஹெட்ஜ் பண்ண என்ன ஆகும், ஆர்எஃபை வச்சு பீட்டாவை அட்ஜஸ்ட் பண்ண என்ன ஆகும், ஹெட்ஜ் ஃபியூச்சர்ஸை வச்சு பீட்டாவை அட்ஜஸ்ட் பண்ண என்ன ஆகும்னு சொல்லி ஒரு கொஸ்டின் இருக்குது. அந்த கொஸ்டின் இஸ் இம்பார்ட்டன்ட். ஆர்பிட்ரேஜ் இஸ் இம்பார்ட்டன்ட். கொஞ்ச நாளாக கேட்கல. வாட் இஸ் தி தியரிட்டிக்கல் ஃபியூச்சர் பிரைஸ், வாட் இஸ் தி ஆக்சுவல் ஃபியூச்சர் பிரைஸ் கண்டுபிடிச்சி ரெண்டுத்துக்கும் ஆர்பிட்ரேஜ் ப்ராஃபிட் பண்ண முடியுமா, பண்ணால் ஹவு மச் வில் பி த கெயின் ஆர்பிட்ரேஜ் ப்ராஃபிட்னு சொல்லி கேட்டிருப்பான். அது ஃபியூச்சர் பொசிஷன். சார் இந்த கம்பெனி வச்சிருக்கான், ஹி வாண்ட்ஸ் டு இஸ் ஆன்டிசிபேட்டிங் த பிரைஸ் வில் பி ரைஸ், பை ஃபியூச்சர்ஸா செல் ஃபியூச்சர்ஸான்னு கேட்பான். ஓகேவா? அதுக்கு ஒரே ஒரு டிப் மட்டும் சொல்லிடுறேன். பீட்டா டைம்ஸ் ஆஃப் போர்ட்ஃபோலியோ வேல்யூ மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம், பீட்டா டைம்ஸ் ஆஃப் ஷேர்ஸ் வேல்யூ மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் ப்ளஸ் வருதா மைனஸ் வருதான்னு பார்க்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீ பொசிஷன் எடுக்கணும். ஓகேவா? அது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். பட் அந்த அந்த ஃபியூச்சர் பொசிஷன் லாங் போகணுமா ஷார்ட் போகணுமா, தட் இஸ் பை பண்ணணுமா செல் பண்ணணுமா ஃபியூச்சர்ன்றத. அப்புறம் நான் ஃபியூச்சர் 1 லேக்ஸ் ஃபியூச்சர்ஸ் வாங்கியிருக்கேன், வாட் வில் பி மை நியூ பீட்டான்னு கேட்பான். நீ உடனே போயிட்டு ஏதாவது கால்குலேஷன் பண்ண ரொம்ப சிம்பிள். ஒரிஜினல் போர்ட்ஃபோலியோ வேல்யூ இன்டு ஒரிஜினல் பீட்டா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபியூச்சர் இஸ் ஈக்குவல் டு ஒரிஜினல் போர்ட்ஃபோலியோ வேல்யூ இன்டு டிசைட் பீட்டா. இது வந்துட்டு ஆல்ரெடி இருக்கும். ஒரிஜினல் பீட்டா இதான், இத்தனை ஃபியூச்சர் வாங்கியிருக்கானுவா, பைனா ப்ளஸ் 100 போடு, செல்னா மைனஸ் 100 போடு. இது ஒரிஜினல் போர்ட்ஃபோலியோவில் இதே சப்ஸ்டியூட் பண்ணு, ஆன்சர் ஈக்குவேட் பண்ணி பாரு, ஆன்சர் வந்துடும். ஓகேவா? ஐ திங்க் 2.3 ஒரு கொஸ்டின் வரும். ஓகேவா? அதை இப்படி சால்வ் பண்ணிடு, தட் வில் பி வெரி ஈஸி. அந்த கொஸ்டின் கேட்கறதுக்கான சான்சஸும் இருக்குது. இது எல்லாமே ஃபியூச்சர்ஸில் என்னென்ன சொல்லியிருக்கேன் பாரு. பீட்டா அட்ஜஸ்ட்மெண்ட்டு, பீட்டா வச்சு பீட்டா அட்ஜஸ்ட்மெண்ட் யூசிங் ஃபியூச்சர், ஆர்எஃப் ரிஸ்க் ஃப்ரீ செக்யூரிட்டிஸ் வச்சு பண்ணுற கொஸ்டின், ஆர் ஏஎஃப் ஆக்சுவல் ஃபியூச்சர் பிரைஸ் தியரிட்டிக்கல் ஃபியூச்சர் பிரைஸ் கண்டுபிடிச்சு ஆர்பிட்ரேஜ் பண்ணுறது. அப்புறம் வந்து பார்ஷியல் ஹெஜ், கம்ப்ளீட் ஹெஜ் எல்லாமே. அப்புறம் ஃபியூச்சர்ஸ் பொசிஷன், நார்மலாக ஃபியூச்சர் பொசிஷனு. அடுத்தது வந்து ஆப்ஷன்ஸில் பைனாமியல் ரிஸ்க் நியூட்ரல் மாடல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிளெயின் வேல்யூ ஆஃப் ஆப்ஷன் 200னா ப்ராபிலிட்டி 200 210 220 230 240 5 பிரைஸ் கொடுத்து அதுக்கான ப்ராபிலிட்டி கொடுத்துருப்பான். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் கால் ஆப்ஷன், வாட் வில் பி த வேல்யூ ஆஃப் கால் ஆப்ஷன் இஃப் எக்ஸசைஸ் பிரைஸ் ப்ரிவைல்ஸ் ஆன் ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்பான். அது பேசிக் கொஸ்டின். அந்த கொஸ்டின் அப்புறம் தயால் இன்ட்ரெஸ்டட் இன் பையிங் த ஷேர்ஸ் ஆஃப் எக்ஸ் லிமிடெட்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். தயால் அந்த ப்ராப்ளம் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த கரண்ட் அட்டெம்ப்ட், கேட்கறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. விச் இஸ் நத்திங் பட் அது என்ன கான்செப்ட்னா ஹெட்ஜ் ரேஷியோ கான்செப்ட். ஹெட்ஜ் ரேஷியோ ஒரு நீ ஹெட்ஜ் பண்ணுற ப்ராடக்ட் லைக் என்ன சொல்கிறது, கவர்டு காலாக போகிறா, கவர்டு புட்டு போகிறேன்னா எத்தனை ஷேருக்கு எத்தனை கால் ஆப்ஷன், எத்தனை ஆப்ஷன் நீ ரைட் பண்ணலாம், எத்தனை ஷேர் வச்சிருந்தா எத்தனை ஆப்ஷன் ரைட் பண்ணலான்ற ஹெட்ஜ் ரேஷியோ தான் அது. அடுத்தது ஒரு 5 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கொடுத்துட்டு என்னோட லாஸ் இதுக்கு மேலே போகக்கூடாது, இப்போ நான் எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணணும்னு சொல்லி ஒரு கொஷின் இருக்குது. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், சூசிங் ஏ ஸ்ட்ரைக் ப்ரைஸ். ஸோ இதெல்லாம் ஆப்ஷன் பெர்ஸ்பெக்டிவ்ல இம்பார்ட்டன்ட். சார் ஜென்ரலாக என்னென்னு சார் சொல்கிறது, கமாடிட்டி ஃபியூச்சர் ஷேருக்கு பதிலாக ரைஸ் பர் கேஜி, வீட் பர் கேஜின்னு கொடுத்துருப்பான், அது இம்பார்ட்டன்ட். கிராஸ் ஹெட்ஜ், ஒரு ஷேருக்கு வேற ஒரு ஹெட்ஜ் எடுத்துன்னு போயிட்டு ஒரு பர்டிகுலர் கமாடிட்டிக்கு வேற ஒரு மார்க்கெட்டில் எடுத்துன்னு போய் ஹெட்ஜ் பண்ணுறது, தட் இஸ் கிராஸ் ஹெட்ஜ். அடுத்தது
தியரிட்டிக்கல் ஃபீச்சர் ஃபீஸ் கால்குலேட் பண்ணும்போது, டிஸ்கவுண்ட்க்கு 3 4 ட்ரீட்மெண்ட் நான் சொல்லியிருக்கேன் கிளாஸ்ல. அந்த டிஸ்கவுண்ட் ட்ரீட்மெண்ட்ட கன்ஃபார்ம் படிச்சுக்கணும். டிஸ்கவுண்ட் அன்னைக்கு குடுத்தா என்ன ஆகும்? லாஸ்ட் டே குடுத்தா என்ன ஆகும்? அக்ரூட் த்ரூ அவுட் தி இயர்ன்னு குடுத்தா என்ன ஆகும்? அதுக்கு அட்ஜஸ்ட்மென்ட் குடுத்துருக்கேன் தெரியுமா? அது ஒரு 3, 4 அட்ஜஸ்ட்மென்ட் இருக்கும். அதுல ஏதாவது பொடி வச்சு கேட்கறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. அத நல்லா படிச்சுக்கோ. அந்த டிஸ்கவுண்ட் ட்ரீட்மெண்ட் இன் தியரிட்டிக்கல் ஃபார்வர்ட் ஃபியூச்சர் ஃபீஸ் ஆர் ஃபார்வர்ட் ஃபீஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். திஸ் இஸ் ஃப்ரம் டெரிவேட்டிவ்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். சார் என்ன சார் கேட்க மாட்டான்? மார்க் டூ மார்க்கெட் செட்டில்மென்ட் கேட்க மாட்டான். யூ பர்ச்சேஸ்ட் 3 மந்த்ஸ் கால், 3 மந்த்ஸ் புட் எவ்வளோ ப்ராஃபிட் ஆர் லாஸ் வந்திருக்கு அந்த கொஸ்டின் கேட்க மாட்டான். அது ரிப்பீட்டடா கேட்டா முடிஞ்சு போச்சு. மார்க் டு மார்க்கெட் செட்டில்மென்ட் கேட்டா அது முடிஞ்சு போச்சு. கிளியரா? ஸோ இது பேசிக்கலி வராது. அப்புறம் ஃபாரெக்ஸ், பேசிக் கன்வர்ஷன், பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாமே படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் பேமெண்ட் டிசிஷன். என்ன சார் பேமெண்ட் டிசிஷன்? 60த் டே பே பண்ணு ஆர் 90த் டே பே பண்ணு. 60த் டே பே பண்ணிட்டு டிஃபரிங் பேமெண்ட்ஸ்ன்னு சொல்லலாம், ஆர் பேமெண்ட் டிசிஷன் சொல்லலாம். நீ 60த் டே பே பண்ணு பை பாரோயிங் லோனு ஆர் அவன்ட்டேருந்து லோன் எடுத்து 90த் டே பே பண்ணு. எது பெட்டர்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கேட்பான். அந்த 1% ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஸோ பேசிக்கலி இதெல்லாம் என்னன்னா, நான் 60த் டே பே பண்ணலாமா? 90த் டே பே பண்ணலாமா? எப்ப பே பண்ணா நம்மளுக்கு காஸ்ட் வில் பி சீப்பர்ன்னு சொல்லி ஒரு கொஸ்டின் இருக்கும். அந்த கொஸ்டின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பேங்கர்ஸ் எட்ஜ் இஸ் இம்பார்ட்டன்ட். யூ யூ ஆஸ் எ பேங்கர்ன்னு ஸ்டார்ட் ஆகுற எல்லா கொஸ்டினும் இம்பார்ட்டன்ட். யூ ஆஸ் எ பேங்கர் சோல்டு எ ஃபார்வர்ட் டிடி ஆர் சோல்டு எ டிடி ஹாங்காங் டாலர் அப்படின்னுவான். ஆர் டிகேகேன்னுவான். இந்த டிகேகே நீ போயிட்டு லண்டன் மார்க்கெட்ல வாங்கலாம், இல்ல நியூயார்க் மார்க்கெட்ல வாங்கலாம். விச் இஸ் பெட்டர்ன்னு கேட்பான். ஸோ அந்த கொஸ்டின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பேங்கர்ஸ் எட்ஜ்ன்னு சொல்லுவோம். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது ரொம்ப ஒரு மாரி இன்ட்யூஷனா இது கேட்பான்லாம் தெரியாது. பட் எனக்கு ஒரு கண்ல 4, 5 வாட்டி பட்டதுன்னா, இந்த எக்கனாமிக் எக்ஸ்போஷர் ப்ராப்ளம். ஓகேவா? இந்த ஆப்பரேட்டிங் எக்ஸ்போஷர், எக்கனாமிக் எக்ஸ்போஷர் 2 ப்ராப்ளம். என்னதுன்னா வாட் இஸ் அந்த இது கேட்டிருப்பான். மீன்ஸ் கான்ட்ரிபியூஷன் டூ சேல்ஸ் ரேஷியோலாம் கொஸ்டின் குடுத்திருப்பான். மொத்தம் 3 எக்ஸ்போஷர் இருக்கு. டிரான்சாக்ஷன் எக்ஸ்போஷர், டிரான்ஸ்லேஷன் எக்ஸ்போஷர், எக்கனாமிக் எக்ஸ்போஷர். டிரான்சாக்ஷன் எக்ஸ்போஷர் தான் நம்ம வந்து வி ஹேவ் தி ஃபார்வர்ட், ஃபியூச்சர், ஆப்ஷன்ஸ், மணி மார்க்கெட் ஹெட்ஜ் இதெல்லாம் தான் டூ அவாய்ட் தட் என்ன எக்ஸ்போஷர்னா டிரான்சாக்ஷன் எக்ஸ்போஷர். 3வதா இருந்துச்சு பாத்தியா ஆப்பரேட்டிங் எக்ஸ்போஷர். இங்க இம்போர்ட் பண்றான். சிங்கப்பூர்லேருந்து இம்போர்ட் பண்றான். இந்த ஊருக்கு எக்ஸ்போர்ட் பண்றான். வாட் இஸ் தி கான்ட்ரிபியூஷன் ரேஷியோ, கான்ட்ரிபியூஷன் டூ சேல்ஸ் ரேஷியோ என்ன? அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் இருக்கும். தட் இஸ் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்னு என் மனசுல படிச்சு அதனால எழுதியிருக்கேன். அப்புறம் நான் டெலிவரபிள் ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் எஸ்கேடபிள்யூன்னு ஒரு ப்ராப்ளம் இருக்கும். தட் இஸ் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். அப்புறம் பிரீமியம் டிஸ்கவுண்ட் கால்குலேஷன் ஃபார்வர்ட் ரேட் மைனஸ் ஸ்பாட் ரேட் பை ஸ்பாட் ரேட் இன்டூ 100 ஆர் ஸ்பாட் ரேட் மைனஸ் ஃபார்வர்ட் ரேட் டிவைடட் பை ஃபார்வர்ட் ரேட் இன்டூ 100 2 ப்ராப்ளம். அந்த 2 கான்செப்ட் இருக்கு தெரியுமா? பிரீமியம் ஆர் டிஸ்கவுண்ட் அது இம்பார்ட்டன்ட். ஆர்பிட்ரேஜ் இம்பார்ட்டன்ட். அதுல 2 ஆர்பிட்ரேஜ் இருக்கு. ஒன்னு ஃபார்வர்ட் ரேட்ல ஆர்பிட்ரேஜ், இன்னொன்னு கிராஸ் கரன்சி ஆர்பிட்ரேஜ். ஓகேவா? அது 2மே இம்பார்ட்டன்ட் ஃப்ரம் எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ். ஃபேட் ஆஃப் ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட்ல இயர்லி டெலிவரி நல்லா பார்த்துக்கோ. கேன்சலேஷன்ல இயர்லி கேன்சலேஷன், ஆன் டியூ டேட் கேன்சலேஷன், எக்ஸ்டென்ஷன்ல இயர்லி கேன்சலேஷன். சார் என்ன வேணாம் லேட் பார்க்காத. இப்போதைக்கு தேவையில்ல. லேட் கேட்கறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. அப்ப இயர்லி டெலிவரி, கேன்சலேஷன்ல இயர்லி ஆன் டியூ டேட், எக்ஸ்டென்ஷன்ல இயர்லி ஆன் டியூ டேட். அப்ப டெலிவரில ஆன் டியூ டேட் தேவையில்லையே. டெலிவரில ஆன் டியூ டேட் இருந்தா பிரச்சனையே கிடையாது. ஃபேட்டே முடிஞ்சு போச்சு. ஸோ அந்த ஒரு 5 சினாரியோஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு போ. இயர்லி டெலிவரி நல்லா பார்த்துட்டு போ. அடுத்தது எப்பயும் போல இந்த ஃபார்வர்ட், ஃபியூச்சர், ஆப்ஷன், மணி மார்க்கெட் எட்ஜ்ல நீ கான்செப்ட்லி ஸ்ட்ராங்கா இருக்கணும். இதுக்கு வந்து வேற வழியே கிடையாது. அதுல அந்த ஆப்ஷன்ஸ்லலாம் 2, 3 ப்ராப்ளம் இருக்கு தெரியுமா? நான் லாஸ்ட் டைமும் சொல்லியிருந்தேன். ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்ன்னு. அவன் ஆப்ஷன்ஸ்ல லைட்டா ஸ்ட்ரெஸ் அடிக்கல. கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன்ஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோ. அவுட் ஆஃப் திஸ்ல இது 4மே இம்பார்ட்டன்ட் தான். எப்பயுமே இதெல்லாம் எவர்கிரீன். இத படிக்காம போகக்கூடாது. சார் அப்புறம் இத தாண்டி நீ என்ன படிக்கணும்னா, இந்த பேமெண்ட் டிசிஷன் ஹை சான்ஸ், ஹை ப்ராபபிலிட்டி. பேங்கர்ஸ் ஏஜ் ஹை சான்ஸ், ஹை ப்ராபபிலிட்டி. ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் எக்ஸ்போஷர் ஆர் எக்கனாமிக் எக்ஸ்போஷர் ஹை ப்ராபபிலிட்டி. என்டிஎஃப் ப்ராப்ளம் ஹை. இது 4 நல்ல ப்ராபபிலிட்டி இருக்கு. பிளஸ் இந்த ஆர்பிட்ரேஜும். இது சார் இதெல்லாம் கேட்க மாட்டான் சார் அப்படின்னு வரல அப்படின்னா இதெல்லாம் வேணாம் அப்படின்னு எக்ஸாமினர் இதெல்லாம் எதுக்கு கேட்டுக்கிட்டு அப்படின்னு நினைச்சான்னா இதுலேருந்து கேட்டுருவான். ஃபார்வர்ட், ஃபியூச்சர், ஆப்ஷன், மணி மார்க்கெட் இதுலேருந்து கேட்டு போயிடுவான். சார் அப்போ என்ன கேட்க மாட்டான்? இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன், பாரோவிங் டிசிஷன் என்ன பொறுத்தவரைக்கும் கேட்க மாட்டான். இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் பேரிட்டி தியரி, பர்ச்சேஸ் போர் பேரிட்டி தியரி இப்போதைக்கு கொஞ்சம் கை வைக்க மாட்டான். அப்புறம் வந்து வாஸ்ட்ரோ லாரோ அக்கௌண்ட் கை வைக்க மாட்டான். லேட்டு டெலிவரி, லேட் எக்ஸ்டென்ஷன், கேன்சலேஷன் அது கை வைக்க மாட்டான். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் தே வில் நாட் டச். அப்புறம் பேசிக் ப்ராப்ளம் கேட்கணும்னா கேட்கலாம். அது அவனோட இஷ்டம்னு வச்சுக்கோ. பேசிக் எனிவே இந்த சாப்டர்ல தான் பேசிக் படிக்கணும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கண்ல படுற மாரி இருக்கு. கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோ. ரிகார்டிங் ஃபாரெக்ஸ். ஐஆர்ஆர்எம், எவர்கிரீன் ஆர் கம்பல்சரி ஸ்வாப் தான் இந்த வாட்டி. ஸ்வாப்ப நல்லா பார்த்துக்கோ. ஆல் கொஸ்டின்ஸ் ஆன் ஸ்வாப் நல்லா பார்த்துக்கோ. ஃபியூச்சர்ஸ், இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபியூச்சர்ஸ் நல்லா பார்த்துக்கோ. இது 2 தான் மேக்ஸிமம் 99% ப்ராபபிலிட்டி இது 2 தான் வரணும். அப்படி இல்லன்னா நியூ காம்போ ப்ராப்ளம். ஃபியூச்சர், ஃபார்வர்ட், ஸ்வாப் வச்சு ஒரே ப்ராப்ளம். அப்படி இல்லன்னா ரிவர்ஸ் ப்ராப்ளம். என்ன ரிவர்ஸ் ப்ராப்ளம்? ஆன்ஸர் குடுத்துட்டு கொஸ்டின் கேட்கறது. இதுதான் செட்டில்மென்ட் நடந்திருக்கு. வாட் டிட் வி இத்தனை கான்ட்ராக்ட் எடுத்திருப்போம் அப்படின்னு சொல்லி ஃபியூச்சர்ல இத்தனை தான் பிரைஸ் செட் ஆயிருக்கு. அப்ப எத்தனை கான்ட்ராக்ட்ஸ் அவன் எடுத்திருப்பான்னு சொல்லி அது கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இதனாலும் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இதுல நியூ காம்போ கொஸ்டின் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க் மேனேஜ்மென்ட்ல. சார் ஐஎஃப்எம், ஜிடிஆர் நல்லா படிச்சுக்கோ.
குளோபல் டெபாசிட் ரெசிப்ட் நல்லா படிச்சுக்கோ. நெட்டிங் ஆர்டிபில வந்திருக்கு. இந்த ஆர்டிபில வந்திருக்கு. பைலேட்டரல் நெட்டிங், மல்டிலேட்டரல் நெட்டிங். அது நல்லா இம்பார்ட்டன்ட்டா படிச்சுக்கோ. அப்புறம் இன்ஃப்ளேஷன் ப்ராப்ளம் நம்பர் 1 இன்ஃப்ளேஷன் கான்செப்ட்ல வச்சு அந்த ரிட்டர்ன் வச்சு ப்ராப்ளம் நம்பர் 1 இன்ஃப்ளேஷன வச்சு அத சம்வேர் எங்கேயாவது பட்டிட்டிங்கிறீங்க பார்த்து ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. அப்புறம் அந்த ஆஃப்ரிக்கா ப்ராப்ளம், ஆஃப்ரிக்கா ரேண்ட்ன்னு சொல்லி ஒரு கொஸ்டின் இருக்கும்ல, அந்த கொஸ்டின் இஸ் இம்பார்ட்டன்ட். இதான் ஐஎஃப்எம் பெர்ஸ்பெக்டிவ். அடுத்து அட்வான்ஸ் கேபிட்டல் பட்ஜெட்டிங்ல சென்சிட்டிவிட்டி அனாலிசிஸ் போன வாட்டி கேட்பான்னு சொன்னா சென்சிட்டிவிட்டி அனாலிசிஸ் கேட்டுட்டான். அப்ப இந்த வாட்டி என்ன சார் கேட்பான்? டிசிஷன் ட்ரீ படிச்சுக்கோ. ரிஸ்க் அட்ஜஸ்டட் டிஸ்கவுண்டிங் ரேட் சிஇ படிச்சுக்கோ. ட்ரீட்மெண்ட் ஆஃப் இன்ஃப்ளேஷன். ரியல் கேஷ் ஃப்ளோ ஷுட் பி டிஸ்கவுண்டட் வித் ரியல் டிஸ்கவுண்டிங் ரேட். நாமினல் கேஷ் ஃப்ளோ ஷுட் பி டிஸ்கவுண்டிங் வித் நாமினல் டிஸ்கவுண்டிங் ரேட். அப்புறம் இன்னொரு ப்ராப்ளம் இருக்கு. என்னது? காஸ்ட்க்கு தனியா இன்ஃப்ளேஷன் குடுத்துட்டான். ரெவென்யூக்கு தனியா இன்ஃப்ளேஷன் குடுத்துட்டான். டெப்ரிசியேஷன் குடுத்திருப்பான். கால்குலேட் பண்ற மாரி எக்ஸாம்பிள் ப்ராப்ளமும், எக்ஸைஸ் ப்ராப்ளமும் ஒண்ணு இருக்கு. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ட்ரீட்மெண்ட் ஆஃப் இன்ஃப்ளேஷன். அப்புறம் வேரியன்ஸ், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், கோவேரியன்ஸ் கண்டுபிடிக்கிறது. அப்புறம் இயர் 1, இயர் 2, இயர் 3, இயர் 4ல தனித்தனியா வேரியன்ஸ் கண்டுபிடிச்சுட்டு, அத ஒரே வேரியன்ஸா மாத்துறதுக்கு ஸ்கொயர் போடுவோம் தெரியுமா? தட் கான்செப்ட்லேருந்து கொஸ்டின் கேட்கறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் ஜாஸ்தி. அது பெர்ஃபெக்ட்லி கோரிலேட்டட், நான் கோரிலேட்டட்னா அது ஒரு 2 சினாரியோஸ் இருக்கும்ல. அந்த அந்த தட் இஸ் வேரியன்ஸ், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், கோவேரியன்ஸ் அந்த ரிலேட்டடா கொஸ்டின் கேட்கறது. ஏன்னா ரீப்ளேஸ்மெண்ட் டிசிஷனே கேட்டுட்டு இருந்தான். ரீப்ளேஸ்மெண்ட்டை விட அடுத்த ரொம்ப இம்பார்ட்டன்ட் சென்சிட்டிவிட்டி அதுவும் கேட்டான். அதை விட அடுத்த இம்பார்ட்டன்ட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் இன்ஃப்ளேஷன் தான் இருக்கு. கான்செப்ட்லி ரொம்ப ஸ்ட்ராங் தான். அதுக்கப்புறம் டிசிஷன் ட்ரீ கேட்கலாம். இல்ல சும்மா ஒரு டப்பா கொஸ்டின் கேட்டு விடுவோம்னு ஆர்ஏடிஆர், செட்டனிட்டி ஈக்குவலன்ட் இதெல்லாம் கேட்கலாம். அப்புறம் சார் அது கூட இல்ல பேசிக் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் 7 கொஸ்டின் இருக்கு பார்த்தியா? வேரியன்ஸ், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், கோவேரியன்ஸ் அது கூட கேட்கலாம். ஸோ பேசிக் அதுல லாஸ்ட் டைம் நான் சொன்னேன், கிளாஸ்லயும் சொல்லியிருக்கேன். இப்ப 2 லேக்ஸ் கேஷ் ஃப்ளோன்னு எடுத்து போடுறேன்னா 2 லேக்ஸ ஸ்கொயர் பண்ணியிருப்ப. இன்டூ ப்ராபபிலிட்டி மல்டிப்ளை பண்ணியிருப்ப. டோட்டல் பண்ணி பார்த்தா 80 லேக்ஸ்ன்னு வரும். இப்ப நீ 80 லேக்ஸ்ன்னு போட்றாத. 80ன்னே வச்சுக்கோ. இப்ப 2ன்னு போட்டுட்டீன்னா, ஸ்கொயர் பண்ணிட்டீன்னா, ரூட் எடுக்கிற வரையும் அது 80யா தான் வச்சிருக்கணும். ஒரு 2,40,000ன்னு வரும். 2.4 லேக்ஸ்ன்னு வரும். திடீர்னு 2,40,000ன்னு எழுதி ரூட் எடுத்துறக்கூடாது. 2.4 லேக்ஸ்ன்னு எழுதி தான் ரூட் எடுத்து ஃபைனலா வர நம்பர லேக்ஸ்ல கன்வெர்ட் பண்ணிக்கோ. ஓகேவா? ஸோ அது ஒரு பேசிக் மிஸ்டேக் நெறைய பேர் பண்றது இன் அட்வான்ஸ் கேபிட்டல் பட்ஜெட்டிங். இதுதான் இம்பார்ட்டன்ட். ரொம்ப லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரீப்ளேஸ்மென்ட் டிசிஷன்ல ரொம்ப லீஸ்ட் ப்ராபபிலிட்டி தட் ரீப்ளேஸ்மென்ட் டிசிஷன் வரதுக்கு. அப்புறம் செக்யூரிட்டி அனாலிசிஸ்ல இந்த ப்ராப்ளம் வந்து இது திடீர்னு ஆடிக்கு அமாவாசைக்கு ஒரு வாட்டி கேட்டு விட்டுருவான். இந்த எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் அண்ட் அதாவது ஒரு D1, D2 ப்ராப்ளம் ஒண்ணு இருக்கும். அது வேர் ப்ராப்ளம், வேல்யூ அட் ரிஸ்க். இந்த 2 கான்செப்ட்ல 2 இங்க ஒரு ப்ராப்ளம் இருக்கும். இங்க ஒரு ப்ராப்ளம் இருக்கும். இங்க ஒரு ப்ராப்ளம் இருக்கும். இந்த 3 ப்ராப்ளம் கடைசி நேரம் கூட பார்த்துட்டு போ. ஓகேவா? தட்டி விட்டுறலாம். ஆனா அந்த 3 ப்ராப்ளம் மறக்காம பார்த்துட்டு போ. ரிகார்டிங் தியரி ரிகார்டிங் தியரி ஐ வில் ரிலீஸ் எ செப்பரேட் வீடியோ. பட் ஆஸ் ஆஃப் நவ் நான் சொல்லிடுறேன். 3 சாப்டர் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோ. ஸ்டார்ட் அப் ஃபினான்ஸ், செக்யூரிட்டைசேஷன், ஓகேவா? ரிஸ்க் மேனேஜ்மென்ட். இதுல எலிமினேட் ஆல் த கொஸ்டின் ஆஸ்க்ட் இன் லாஸ்ட் 3 to 4 அட்டெம்ப்ட்ஸ். அப்ப ஸ்டார்ட் அப் ஃபினான்ஸ்ல யூனிகார்ன் கம்பெனிஸ் வெயிட்டிங். நான் அந்த சக்சஷனல் பிளானிங் கேட்பான்னு சொன்னா கேட்டான். அது முடிஞ்சு போச்சு. சக்சஷன் பிளானிங் முடிஞ்சிச்சு. அப்போ யூனிகார்ன் கம்பெனிஸ் பிட்ச் பிரசன்டேஷன் எப்படி பண்றது? ஓகேவா? அடுத்து வந்து வென்ச்சூர் கேபிட்டல். அடுத்து வந்து ஏஞ்சல் இன்வெஸ்டார். இது 4 நல்லா பார்த்துக்கோ. ஓகேவா? அடுத்து செக்யூரிட்டைசேஷன் கான்செப்ட்ல லாஸ்ட் கான்செப்ட்ஸ்ல என்ன கேட்டிருக்கானோ அதை எலிமினேட் பண்ணிட்டு மீதி பார்த்துக்கோ. இதுக்கு ஐ வில் ரிலீஸ் எ செப்பரேட் வீடியோ ஆன் தியரி. என்னென்ன கொஸ்டின்ஸ் படிக்கணும்னு நான் சொல்லிடுறேன். ரிஸ்க் மேனேஜ்மென்ட்லயும் ஆஸ் ஆஃப் நவ் ஐ அம் டெல்லிங் ஜஸ்ட் எக்ஸ்க்ளூட் ஆல் தோஸ் கொஸ்டின் ஆஸ்க்ட் இன் லாஸ்ட் 3 அட்டெம்ப்ட்ஸ். ரிமைனிங் இருக்கிற கொஸ்டின் கான்செப்ட்ஸ் கவர் பண்ணி படிச்சுக்கோ. வே மீன்ஸ் நீ ரொம்ப டைம் எடுத்து தயவுசெய்து ஸ்பெண்ட் பண்ணாத. இதுல 5 மார்க் போனாலும் போட்டு இதுல டைம் ஸ்பெண்ட் பண்ணாத. ஓகேவா? ஜஸ்ட் எவ்ளோ மினிமலா பண்ண முடியுமோ அவ்வளோ மினிமலா படிச்சு. ஸோ பேசிக்கலி இது இவ்வளோ நான் இப்ப சொன்னதோட கொஸ்டின்ஸோட கவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா, இட் வில் கம்ஸ் அரவுண்ட் 20%. திஸ் 20% இஸ் வெரி, வெரி, வெரி இம்பார்ட்டன்ட் ஃப்ரம் எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ். இத விட்டுட்டு நீ எக்ஸாம் போக்கூடாது. இதுல இருக்கிறத கம்பல்சரி கவர் பண்ணணும். சார் அது எல்லாமே படிச்சுட்டேன். அது எல்லாத்தையும் படிச்சுக்கோ. இத கன்ஃபார்ம் படிச்சுக்கோ. ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா படிச்சுக்கோ. திஸ் 20% வில் கிவ் யூ ஈசிலி 80% ஆஃப் த கொஸ்டின் பேப்பர்ல கவர் ஆவறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த பாரட்டோ அனாலிசிஸ் படி. பாரட்டோ என்ன சொல்றான்? ஏதோ 20% ஆஃப் சிலபஸ் படிச்சா 80% கவர் ஆயிடும்ங்கிறான் பார்த்தியா? இந்த 20% நீ படிச்சனாலே உன்னோட 80% ஆஃப் த கொஸ்டின் பேப்பர் கவர் ஆவறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி இருக்கு. ஸோ பேசிக் அந்த ஃபுட் ஒர்க் நீ பண்ணாம எதுவுமே பண்ண முடியாது. அந்த ஃபுட் ஒர்க் மினிமம் தெரிஞ்சிருக்கணும். அந்த ஃபுட் ஒர்க்ன்றது கார் ஓட்ட போறோம்னா கிளட்ச் எங்க இருக்கு, பிரேக் எங்க இருக்கு, ஹார்ன் எங்க இருக்கு, ஸ்டீரிங் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது ஃபுட் ஒர்க். நான் எஸ்டி கண்டுபிடிக்கிறேன், வேரியன்ஸ் படிச்சிருக்கேன் சார். அத வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. அது பேசிக்கா நீ கத்துக்கணும். ஃபாரெக்ஸ்ல கன்வர்ஷன் பேசிக்கா கத்துக்கணும். டெரிவேட்டிவ்ஸ்ல பொசிஷன் பேசிக்கா கத்துக்கணும். இந்த பேசிக்க தாண்டி இந்த கான்செப்ட்ஸ்லாம் கவர் பண்ணிட்டீன்னா, இட் வில் கிவ் யூ குட் மார்க். சார் திஸ் இஸ் ஃபைன் சார். அம் கொஸ்டின் பேப்பர் எப்படி சார் இருக்கும்? சார் ஜான் 26 கொஸ்டின் பேப்பர். டோன்ட் எக்ஸ்பெக்ட் டூ பி எ வெரி ஈஸி பேப்பரா எக்ஸ்பெக்ட் பண்ணாத. ஸோ ஐ வுட் சே 50% டைரக்ட் கொஸ்டின், 50% ட்விஸ்டட் கொஸ்டின் ஆர் ரிவர்ஸ் கொஸ்டின். ரிவர்ஸ் கொஸ்டின் பார்த்து பயப்படாத. ரிவர்ஸ் கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட் மைண்ட் செட் பண்ணிரு. கொஸ்டின் ரிவர்ஸ்ல தான் வரும் அப்படின்னு சொல்லி போகும்போதே மைண்ட் செட்ல போ. ஃபார்வர்டா வந்துச்சுன்னா தெய்வாதீனம். நம்மளுக்கே நினைச்சத விட ஈஸி.
ஓகேவா? நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ல தான பிரச்சனையே இருக்கு. ஸோ எக்ஸ்பெக்டேஷன வந்து லோவா வச்சுட்டு போ. ஸோ ரிவர்ஸ் கொஸ்டின் நெறையா வரும். அதுக்கு நம்ம எப்படி ஆன்டிசிபேட் பண்ண போறோம், எப்படி ஆன்டிசிபேட் பண்ண போறோம்னு சொல்லி படிக்கும்போதே இந்த கொஸ்டின் ரிவர்ஸ்ல கேட்டா எப்படி போடலாம்? அப்படின்றது கொஞ்சம் லைட்டா பார்த்துக்கோ. இந்த ஃபாரெக்ஸ், டெரிவேட்டிவ்ஸ், இன்டர்நேஷனல் ஃபைனான்ஸ் மேனேஜ்மென்ட், இன்ட்ரெஸ்ட் ரிஸ்க் மேனேஜ்மென்ட் ஜென்ரலி அவன் ரிவர்ஸ் கொஸ்டினே கேட்க மாட்டான். அதுல நம்ம பசங்க விட்டுட்டு போயிடுவாங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு பெரிய ப்ராப்ளம் நடக்குது. ஸோ 50% மீன்ஸ் ஒரு 50 மார்க் ஒரு 45 டூ 50 மார்க் டைரக்ட்டா உன் புக்லேருந்தோ, ஆர்டிபிலேருந்தோ, எம்டிபிலேருந்தோ டைரக்ட்டா பிக் பண்ணிருவோம். அந்த கொஸ்டின்ஸ் நீ கேப்டலைஸ் பண்ணிட்டன்னா, இந்த எக்ஸ்ட்ரா வர கொஸ்டின்ஸ்ல நீ அப்படி இப்படி எழுதினாலும் ஒரு 10, 12 மார்க் வந்துரும். ஓகேவா? நீ அந்த கொஸ்டின கேப்டலைஸ் பண்ண விட்டுட்டன்னா, இந்த கொஸ்டின் கரெக்ட்டா சார் இப்ப நான் வந்து அட் ஐ அம் லீவிங் இன்ட்ரஸ்ட் ரேட் ரிஸ்க் மேனேஜ்மென்ட் சார். அப்ப இந்த ஸ்வாப்பையும், ஃபியூச்சர்ஸ் மட்டும் நல்லா படிச்சுட்டு போயிடு. அட்லீஸ்ட் இத படிச்சுட்டு மிச்சத்த விட்டுரு. சார் ஐ அம் லீவிங் ஐஎஃப்எம் சார். அப்ப இத மட்டும் படிச்சிரு. ஸோ எதையுமே விட்றாத. நான் சொன்ன கான்செப்ட்ட அட்லீஸ்ட் அந்த டாபிக்ல கவர் பண்ணிட்டு போ. அ சான்ஸ் ஆஃப் பிக்கிங் அப் தட் சேம் கொஸ்டின் இஸ் ப்ராபப்லி ஹை. ஓகேவா? ஸோ அது அந்த விஷயத்த கவர் பண்ணிக்கோ. தென் அதான் சொல்ட்டேனே 50% கொஸ்டின் வில் பி டைரக்ட் கொஸ்டின், 50% இட் வில் பி ட்விஸ்டட் கொஸ்டின் ஆர் ஒரு மாரி அப்படி இப்படி இருக்கும். அதுக்கு மைண்ட் செட் பண்ணிட்டு போனீனா, அந்த பேப்பர் வில் பி ஈஸி. ஸோ வாட் இஸ் டஃபஸ்ட் கொஸ்டின்? தி கொஸ்டின் ஆஸ்க்டு இன் எக்ஸாம் இதுவரையும் நீ பார்த்ததே கிடையாது. சார் நான் ஆர்டிபிலயும் பார்த்ததில்ல, எம்டிபிலயும் பார்த்ததில்ல, புக்லயும் இல்ல. எந்த கொஸ்டின் கஷ்டம்? கொஸ்டினுக்கு ஆன்ஸர் இருந்துச்சுன்னா நம்ம போட்டு பார்த்து தெரிஞ்சுட்டோம்னா அவ்வளவுதான் கொஸ்டின் முடிஞ்சு போச்சு. நம்மளுக்கு அது பிரச்சனையே கிடையாது. அப்ப எங்க பிரச்சனை? நம்மளுக்கு கண்லயே தெரியும் சார் என்னன்னே தெரியல. எங்கேருந்து தான் எடுத்திருக்கானோ தெரியல. கடன்காரன் கேட்டு வச்சிருக்கான். அந்த கொஸ்டின் தான் ப்ராப்ளம். ஸோ அந்த மாரி கொஸ்டின் எல்லாமே இருக்காது. கன்ஃபார்ம் உனக்கு உனக்கு நீ விளையாடுறதுக்கு ஸ்பேஸ் குடுத்துருவான். அந்த விளையாடுற ஸ்பேஸ்ல நீ மிஸ்டேக் பண்ணிட்டீன்னா தான் உனக்கு மார்க் அடி வாங்கும். ஸோ அத கேப்டலைஸ் பண்ணிக்கோ அந்த இடத்துல. ஓகேவா? இதுதான் இந்த கொஸ்டின் பேப்பர் பொறுத்தவரையும். அதுக்கப்புறம் ஜெனரல் எக்ஸாமினேஷன் டிப்ஸ் எப்பயுமே சொல்றது தான். ஃபர்ஸ்ட் திங் ரைட் நியூ கொஸ்டின் இன் நியூ பேஜ். திருப்பி, திருப்பி, திருப்பி இப்போ இந்த பேஜ் ஓப்பன் பண்ணியிருக்கேன்னா, மேல கொஸ்டின் நம்பர் 2ஏன்னு போட்டேன்னா, சார் ஒரு 2 லைன்ல முடிஞ்சிருச்சு சார். கீழ கொஸ்டின் நம்பர் 3 போட்டீங்கன்னா 3ஏக்கு மார்க் கிடைக்காது. கொஸ்டின் நம்பர் 2ஏ ஒரு இடத்துல போட்டீங்கன்னா, 3ஏக்கு ஃப்ரெஷ் பேஜ் தான் ஓப்பன் பண்ணணும். ஓகேவா? பேப்பர பெரட்டி வச்சு எழுதாத. ஓகேவா? எப்படி குடுத்துருக்கோம் அதே மாரி தான் எழுதணும். உன் கண்டத்துக்கு எழுதாத. ஓகேவா? டோன்ட் என்ன சொல்றது? டெக்கரேட் பண்ணாத. பேப்பர டெக்கரேட் பண்ணாத. ரைட் இன் எனி ஆர்டர். ரைட் இன் எனி ஆர்டர். என்ன ஆர்டர் சார்? சார் கொஸ்டின் நம்பர் 3பி எனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் 3பி எழுது. அப்புறம் 2சி எழுது. 5பி எழுது. 4சி எப்படி வேணா கிராஸ் பண்ணி எழுது. நீ டைரக்ட்டா எழுதணும்னு அவசியம் கிடையாது. சார் ஏன் சார் முன்னாடி அப்படித்தானே சார் சொல்லுவாங்க எங்க ஃபேக்கல்டிலாம். அது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி மேனுவல் கரெக்ஷன் நடக்கும். சார் பேப்பர திருத்திட்டு ஃப்ரண்ட்ல போய் அவரே மார்க் அப்டேட் பண்ணணும். இப்ப அப்படி கிடையவே கிடையாது. அவர் இந்த பேஜ்ல எந்த கொஸ்டின் இஸ் ஆன்ஸர்டுன்னு ஒரு கொஸ்டின் ஒரு பாக்ஸ்ல கேட்கும். கொஸ்டின் நம்பர் 3பி அப்படின்னு போட்டாங்கன்னா, அந்த 3பில ஆட்டோமேட்டிக்கா அது போய் மேப் ஆயிடும். அடுத்த பேஜ்க்கு திருப்புவாரு. இது எந்த பேஜ் எந்த கொஸ்டின் இஸ் ஆன்ஸர்டுன்னா நீ மேல எழுதிருப்ப கொஸ்டின் நம்பர் 4பின்னு. கொஸ்டின் நம்பர் 4பின்னு இன்புட் பண்ணுவாரு. அது ஆட்டோமேட்டிக்கா ஃபீட் ஆயிடும். ஸோ நீ அத பத்தி கவலையே படாத. யூ ஜஸ்ட் ரைட் வாட் யூ நோ கிளியர்லி. ஸோ உன்னோட ஃபர்ஸ்ட் 5 டூ 6 கொஸ்டின அவர் கையே வைக்கக்கூடாது. தப்புன்றதே போடக்கூடாது. டிக்கு, 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 டிக்கு மார்க் போட்டார்ன்னா, டேய் அவரோட பெர்செப்ஷன் திருத்துறவங்களோட பெர்செப்ஷன் எப்படி வரும்னா, நல்லா படிச்சிருக்க பையன் போல அப்படின்ற ஒரு பெர்செப்ஷன் வந்துரும். ஸோ ட்ரை டூ கெட் தட் பெர்செப்ஷன் ஃபர்ஸ்ட். ஓகேவா? அந்த தியரி கொஸ்டின் அதெல்லாம் கடைசியில வச்சுக்கோ. தெரியாத கொஸ்டின் ரொம்ப தெரியாதுன்னா ட்ரை பண்ணாத. சில பேர் கொஸ்டின் நம்பர் 1ஏ தான் நான் ஃபர்ஸ்ட் எழுதுவேன். அப்புறம் 1பி, 1சி, 2ஏ, 2பி, 2சி அப்படி பண்ணாத. ரைட் விட்டெவர் யூ நோ ஃபர்ஸ்ட். என்ன தெளிவா தெரியுமோ, என்னது நல்லா தெரியுமோ அந்த ஆர்டர்ல எழுது. ஓகேவா? இது 2வது கோ வித் கான்ஃபிடன்ஸ். கான்ஃபிடன்ஸ் மேட்டர். கொஸ்டின் பேப்பர் சார் லாஸ்ட் 3 அட்டெம்ப்ட் எக்ஸாம்ஷன் போட்டான் சார். இந்த வாட்டி கஷ்டமா வரும். கஷ்டமா வரட்டும் அடிச்சு மல்லு கட்டு அவ்வளோதான். நீ இப்போ எப்படி கொஸ்டின் கேட்டாலும் கொஸ்டின பாரு. என்ன கேட்டிருக்க போறான்? என்ன பெருசா கேட்க போறான்? ஐசிக்கு என்ன ராக்கெட் சயின்ஸ்லேருந்து ஏதாவது ஒரு எடுத்து ப்ராப்ளத்த இல்ல மியூசிக்லேருந்து ஏதாவது ஒரு விஷயத்துக்கு எஸ்எஃப்எம் தான் கேட்க போறான். எத்தனையோ ஹவர்ஸ் ஆஃப் கிளாஸஸ் நீ பார்த்துருக்க. எத்தனையோ ஹவர்ஸ் நீ எஸ்எஃப்எம் கூட உட்காந்துட்ட. யோசிச்சு பாரு. அந்த கொஸ்டின்லேயே உனக்கான ஆன்ஸர் இருக்கும். சார் இஃப் த கொஸ்டின் இஸ் ஸ்மால் தேங்க் காட் கொஸ்டின் வில் பி ஈஸி. சார் இப்ப கொஸ்டின் இஸ் பிக் அப்பயும் தேங்க் காட் தான். ஏன் பிகாஸ்னா கொஸ்டின் பெருசா இருந்ததுன்னா எல்லா டேட்டாவும் கொஸ்டின்லேயே குடுத்துருப்பான். அப்ப நீ எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்றது ஈஸியா இருக்கும். இந்த மீடியமா இருக்கிற கொஸ்டின் மட்டும் தான் பிரச்சனை. பெரிய கொஸ்டினும் ஈஸி, சின்ன கொஸ்டினும் ஈஸி. ஸோ தட் ஹேவ் கான்ஃபிடன்ஸ் தட் உன்னால முடியும் அப்படின்ற கான்ஃபிடன்ஸ்ல உள்ள போ. ஓவர் கான்ஃபிடன்ஸும் வேணாம். சார் எனக்கு எல்லாம் தெரியும்ன்றதும் போக்கூடாது. எனக்கு எதுவுமே தெரியல. எனக்கு எதுவுமே தெரியாது சார். எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு போக்கூடாது. என்கிட்ட இந்த இதான் வச்சிருக்கேன். இத வச்சு தான் நான் ஏதோ போய் சண்டை பண்ண போணும். இந்த இருக்கிற பிரச்சனை பொருள வச்சுட்டு நீ போய் அங்க சண்டை போடு. ஓகேவா? அந்த பொருள தான் நீ வச்சு நீ உயிர் பிழைக்கணும்ன்றத ஞாபகம் வச்சுக்கோ. நீ படிச்ச விஷயம் தான் நீ படிச்சிருக்க. ஓகேவா? இத வச்சு தான் நீ அங்க போய் ஏதோ பண்ணணும். அந்த கான்ஃபிடன்ஸ் ஹேவ் இன் மைண்ட் சோ தட் இட் வில் பி எல்லாமே எக்ஸ்பெக்டேஷன் தான். நீ வந்து 90 மார்க் எடுப்பேன் 90 மார்க் எல்லாம் பெரிய மிஸ்டேக் அமாங் ஸ்டூடண்ட்ஸ் என்ன தெரியுமா? 100 மார்க்ஸ் பிரிப்பேர் பண்றான் எக்ஸாம்க்கு. ஆனா, நோ ஒன் வாண்ட் டூ ஸ்கோர் 100. யாருக்கும் 100 வாங்கணும்னு ஆசையே கிடையாது. தே ஆர் பிரிப்பேரிங் ஃபார் 60 எடுத்தா போதும்டா. தெய்வாதீனம் எக்ஸம்ஷன் வந்துச்சுன்னா போதும். 70 எடுத்தா போதும்னு தான் எல்லாரோட மைண்ட் செட் இருக்கு. ஆனா, கான்ஃபிடன்ஸ் எப்படி தெரியுமா இருக்கு? நான் 100 மார்க் பிரிப்பேர் பண்ணலையேன்னு கான்ஃபிடன்ட் பண்றான். ஏன் 100 மார்க் பண்ணல? ஒரு பாட்டில்ல இவ்ளோ தூரம் தண்ணீ இருக்குன்னா, இவ்ளோ எம்ப்டியா இருக்குன்னு பார்க்காத. இவ்ளோ தூரம் தண்ணீ இருக்குன்னு பாரு. பி ஆப்டிமிஸ்டிக் நாட் பெசிமிஸ்டிக்கா இருக்காத. ஓகேவா? நீ 70 மார்க் படிச்சிருக்க. 70 மார்க் படிச்சத வச்சு நீ ஏதாவது பண்ணலாம். ஓகேவா? நீ போயிட்டு அந்த 100 மார்க் படிக்கலையே சார். அச்சோ! இந்த சாப்டர் விட்டேன் சார். அந்த சாப்டர்
ஃபோனா போட்டு அந்த சாப்டர்லேருந்து கொஸ்டின் வராது. நீ எந்தெந்த சாப்டர் படிக்கல அந்த சாப்டர்லேருந்து கொஸ்டின் வராதுன்னு ஃபர்ஸ்ட் மைண்ட் செட் பண்ணிரு. எக்ஸாம் மொத நாள் சார் இந்த சாப்டர்லாம் படிக்கல. இந்த கொஸ்டின்லாம் மிஸ் பண்ணியிருக்கேன். அந்த கொஸ்டின் எக்ஸாம்ல வராது. ஸோ அது கிளியர் மைண்ட் செட் பண்ணி இந்த ப்ரொடிக்ஷன் இதெல்லாம் விட்டுரு. அந்த கொஸ்டின் எக்ஸாம்ல வராது. ஏன்னா அந்த கொஸ்டின் வந்துருமோ வந்துருமோன்னு பயந்துகிட்டே இருந்தீன்னா, அந்த பயம் தான் உன்ன அடுத்த தெரிஞ்ச கொஸ்டின் ஆன்ஸரே போடக்கூடாது. ஸோ ஹேவ் எ கான்ஃபிடன்ஸ் தட் யூ வில் அட்டெண்ட் குட் மார்க்ஸ், அட்டெண்ட் குட் டீசென்ட் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அட்டெண்ட் பண்ணுவ. யூ வில் கெட் குட் மார்க்ஸ்ன்ற கான்ஃபிடன்ஸ் வேணும். அப்புறம் இந்த பேப்பர அடுத்த பேப்பருக்கு எடுத்துன்னு போகாத. அடுத்த பேப்பர் இந்த எல்லாரும் என்ன பண்ணிருவாய்ங்க, இந்த பேப்பருக்கு கொஞ்சம் சாபக்கேடு. இதுக்கு முன்னாடி ஒரு பேப்பர் இருக்கு தெரியுமா? எஃப்ஆர்ன்னு. அதுக்கு 5 நாள் படிப்பான். அதுக்கப்புறம் 1 1/2 நாள்ல இந்த பேப்பர் படிக்கணும். அந்த மிஸ் மேட்ச் திடீர்னு வரும். அவன் 5 நாள் டைம் எடுத்து படிச்ச பேப்பர, திடீர்னு 1 1/2 நாள்ல படிக்கும்போது டக்குனு ஒரு மாரி ஏஎஃப்எம் மைண்ட். 2வது எஃப்ஆர்ல போயிட்டு, "ஏய் எனக்கு இது வந்ததுடி, உனக்கு எதுடி வந்தது?" அப்படின்னு அந்த டிஸ்கஷன் வித் ஃபிரெண்ட்ஸ் தயவு செய்து பண்ணாத. ஓகேவா? அவளுக்கு என்ன வேணா வந்துட்டு போட்டும். உனக்கு என்ன வேணா வந்துட்டு போட்டும். உன் ஃப்ரெண்டுக்கு என்ன வேணா வந்துட்டு போட்டும். முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. கோவில் உண்டியல்ல போட்டதுக்கப்புறம் அது என்ன ஆயிடும்னு யோசிக்க வேண்டாம். அத விட்டுரு. அடுத்த சாப்டருக்கு போ. ஸோ டேக் ரெஸ்ட். அடுத்த கொஸ்டின் அடுத்த எக்ஸாமுக்கு போறதுக்கு ட்ரை பண்ணு. பழைய கொஸ்டின் பேப்பர் வச்சு டிஸ்கஸ் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காத. அதுக்கப்புறம் ஆர்டிபி, எம்டிபி சார் இஃப் யூ கேம் அக்ராஸ் எனி நியூ கொஸ்டின் எனிவேர். நான் ஆத்தர் புக்ஸ்க்குலாம் போயிடாத. நான் சொல்றது ஐசிஏவோட அ அம் கன்டென்ட்ஸ்ல ஏதோ ஒரு இடத்துல நியூ கொஸ்டின்ஸ் பார்க்குற. ஓகேவா? அந்த கொஸ்டின் இஸ் வெரி இம்பார்டன்ட். ஃபேக்கல்டி வில் டேக் கொஸ்டின் ஃப்ரம் ஏசிசிஏ புக்கு, சீமா புக்கு, சிகே புக்கு, சாப்பா புக்குன்னு இதுலேருந்து புக் எடுத்துன்னு வருவாங்க. அந்த கொஸ்டின்ஸ்லாம் தேவையில்ல. ஐசிஏ ஹஸ் ரிலீஸ்ட் எனி கொஸ்டின் எனிவேர் எம்டிபிலயோ, ஆர்டிபிலயோ இல்ல ஏதோ ஒரு காரிஜென்டம்லயோ எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு பண்ணி விட்டுருக்கான்னா, அந்த கொஸ்டின் இஸ் இம்பார்டன்ட். அது கொஞ்சம் பார்த்துக்கோ. அதுலேருந்து கேட்கறதுக்கான சான்சஸ் இஸ் பிட் ஹை. ஓகேவா? ஆர்டிபி, எம்டிபி இந்த நியூ கொஸ்டின்ஸ். இது கம்பல்சரி படிக்கணும். கரண்ட் இயர் அட்டெம்ப்ட் ஆர்டிபி, கரண்ட் இயர் அட்டெம்ப்ட் எம்டிபி. அப்புறம் நான் சொன்ன டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணிக்கோ. பேப்பர் வில் பி ஈஸி. அண்ட் கம்ஸ் டு எஃப்ஆர். எஃப்ஆர்ல இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் டு பி. நல்லா கவனிச்சுக்கோ. ஹை லெவல்ல சொல்றேன். ஏ கேட்டகரி. எனிதிங் 100 பிளஸ் ஏ கேட்டகரியா இருக்கும். பார். ஃபர்ஸ்ட் 115, 102, 110, 103, 32, 109. ஓகேவா? 116, 19. இது எல்லாத்தையும் மேபி ஏ பிளஸ் கேட்டகரியா வச்சுக்கோ. கம்பல்சரி இத படி. 60 மார்க் இதான். நீ எந்த கொஸ்டின் பேப்பர் வேணா எடுத்து பாரு. இதான் 60 மார்க். ஓகேவா? சார் மொத்தம் 33 ஏஸ் இருக்கு. நம்ம பையன் போய் அக்ரிகல்ச்சர் படிப்பான், இன்வெஸ்ட்மென்ட் படிப்பான், 7, 8 படிப்பான், 6, 4 படிப்பான். எது எதெல்லாம் தேவையே இல்லையோ அதெல்லாம் படிச்சுன்னு இருப்பான். ஃபர்ஸ்ட் இத கவர் பண்ணு. 115, 102, 110 ஷேர் பேஸ் பேமெண்ட், ரெவென்யூ, கன்சால்டேஷன். அந்த 110னா நீ 110 படி இல்ல. 111 கவர் ஆயிடணும். அப்புறம் ஜேவி அந்த இதுவும் சேர்த்து கவர் பண்ணிடணும். 103 பிசினஸ் காம்பினேஷன், 32, 109, 116, 32, 109 ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமென்ட், 116 லீஸ், 19 எம்ப்ளாயி பெனிஃபிட் கம்பல்சரி. இது ஏ பிளஸ். அடுத்தது இதுல இன்னொரு 33. இத நல்லா படி. இதுலேருந்து தான் கொஸ்டின்ஸ். இத கிளியர் படிச்சுக்கோ. சரி இப்போ 103 எடுக்கிறேன்னு வச்சுக்கோ. 110 கன்சல்டேஷன் எடுக்கிறேன். லாஸ்ட் டைம் இந்த கன்சல்டேஷன் கொஸ்டின் கேட்டான்னா, அந்த கொஸ்டின் திருப்பி கேட்க மாட்டான். அத விட்டுட்டு அதுக்கு பதிலா செயின் ஹோல்டிங் கேட்கல சார். செயின் ஹோல்டிங் படி. சார் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்கு சார். அந்த கொஸ்டின் கேட்கல. அந்த கொஸ்டின் படி. ஸோ எந்த கொஸ்டின் அதே பர்ட்டிகுலர் கொஸ்டின் லாஸ்ட் டைம் கேட்டானோ, அது இந்த வாட்டி கேட்க மாட்டான். தைரியமா கேட்டுப்பான். 3 அட்டெம்ப்ட்க்கு ரிப்பீட் பண்ணக்கூடாது கொஸ்டின. சேம் கொஸ்டின. அந்த ரூல் இன்னமும் ஐசிஏ ஃபாலோ பண்றான். ஸோ தைரியமா அந்த பர்ட்டிகுலர் கொஸ்டின் விட்டுருப்போம். அதுல டைம் வேஸ்ட் பண்ணாத. ஓகேவா? திஸ் இஸ் ஏ கேட்டகரி. அதுக்கப்புறம் என்ன சார் ஏதாவது படிக்கணும்னா, ஏ கேட்டகரி சொல்றேன். இது ஏ பிளஸ். இது கம்பல்சரி மல்டிபிள் ரிவிஷன்ஸ் வேணும் இதுக்கு. இந்த ஏ பிளஸ் கேட்டகரி. ஏ கேட்டகரி படிச்சீன்னா 16 இன்வெஸ்ட்மென்ட் தட் இஸ் பிபிஇ படிச்சுட்டு போ. அப்புறம் இம்பேர்மென்ட் ஆஃப் அசெட்ஸ் 36. அடுத்து வந்து இம்பேர்மென்ட் ஆஃப் அசெட்ஸ். அடுத்து வந்து 7 கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மென்ட்ல ரெக்கன்சிலேஷன் நல்லா பார்த்துட்டு போ. ஓகேவா? அடுத்தது 34 இன்ட்ரிம் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங்ல ஒரு கொஸ்டினோ 2 கொஸ்டின் இருக்கும். அத நல்லா பார்த்துட்டு போ. அடுத்தது நான் கரண்ட் அசெட்ஸ் ஹெல்ட் ஃபார் சேல், அக்ரிகல்ச்சர், நான் கரண்ட் அப்புறம் ஆப்பரேட்டிங் செக்மென்ட்ஸ் இருக்கு தெரியுமா? ஆப்பரேட்டிங் செக்மென்ட் 108 ஆப்பரேட்டிங் செக்மென்ட் இதெல்லாம் ஏ கேட்டகரி. சார் அந்த பி கேட்டகரி, சி கேட்டகரி இதுக்கப்புறம்லாம் இருக்கிற கான்செப்ட் நீ எப்போ டைம் கிடைக்குதோ கவர் பண்ணா கவர் பண்ணு. கவர் பண்ணாட்டி கூட போ. அதெல்லாம் பிரச்சனை இல்ல. பட் இந்த கான்செப்ட்ஸ்லாம் மஸ்ட். இது மஸ்ட் கவர். இதெல்லாம் மஸ்ட் கவர். மல்டிபிள் ரிவிஷன் ரெக்வயர்ட். மல்டிபிள் ரிவிஷன் ரெக்வயர்ட். பிகாஸ் எஃப்ஆர் பொறுத்தவரையும் இன்ஸ்டெட் ஆஃப் நூக் அண்ட் கார்னர் ப்ரொவிஷன் தெரியறத விட ஐசிஏ ஓட எக்ஸாமினை ஹேண்டில் பண்றதுக்கு யூ ரெக்வயர் ஸ்பீட். ஃபார் ஸ்பீட் யூ நீட் பிராக்டிஸ். சார் நான் இருக்கிற 40 ஏஎஸ்லயும் 35 ஏஎஸ்லயும் நான் ஒரு நூக் அண்ட் கார்னர் போய் ப்ரொவிஷன் படிச்சிருக்கேன். ஒரு பிரோஜனமும் பண்ண முடியாது. 50 மார்க் தான் எக்ஸாம்ல எழுத முடியும். யூ ரெக்வயர் பிராக்டிஸ். ஸோ இந்த கான்செப்ட்ஸை நல்லா மல்டிபிள் டைம்ஸ் இந்த இதில் இருக்கிற சம்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணு. தட் வில் கிவ் யூ குட் மார்க். ஓகேவா? அதுக்கப்புறம் இருக்கிறது இந்த கொஸ்டின். சார் அதுக்கப்புறம் இருக்கிறது பின்னாடி இந்த கவர்மெண்ட் கிராண்ட்டு, பாரோயிங் காஸ்ட்டு, அப்புறம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி 40 கரெக்ட்டா?
அப்புறம் வந்து எது சொல்றேன்னா 8, 10 இதெல்லாம் அடுத்து படிச்சுக்கோ. அதுக்கும் கீழ கேட்கவே கேட்க மாட்டான்ற ஏஸ்லாம் கொஞ்சம் 2, 3 ஏஸ் இருக்கு. அதெல்லாம் அப்புறம் இந்த சிஎஸ்ஆர் இந்த தியரி கேட்குறான் பாத்தியா, அந்த 2 தியரி கொஸ்டின் இருக்குன்னு நெனைக்கிறேன். அந்த தியரி கொஸ்டின் கொஞ்சம் நல்லா படி. டக்குனு ஒரு லாஸ்ட் நாள் மட்டும் படிச்சுட்டு போ. தட் இஸ் வெரி இம்பார்டன்ட். எனிவே எஃப்ஆர்க்கு நீ தான் 4, 5 நாள் எப்படியும் படிப்ப. ஓகேவா? சொல்லவே தேவையில்ல. ஏஎஃப்எம் தான் பிரச்சனை. ஸோ எஃப்ஆர்க்கு கான்சன்ட்ரேட் தீஸ் சாப்டர்ஸ். சார் நான் இதுவரையும் படிச்சுட்டு இருக்கேன் சார். ஐ அம் வாட்சிங் ஏஎஸ்2, ஐ அம் வாட்சிங் ஏஎஸ்16, ஐ அம் 36 பார்த்துட்டு இருக்கேன். இதெல்லாம் அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் தான். அதெல்லாம் கடைசியா பாரு. ஃபர்ஸ்ட் இத பார்த்து முடிச்சிரு. பேசிக்கா எஃப்ஆர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு, இந்த சாப்டருக்கு ஷிஃப்ட் ஆயிடு. நீ 1 ஆர் 2லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? திஸ் இஸ் ஃபார் எஃப்ஆர் பெர்ஸ்பெக்டிவ். ஓகேவா? ஆடிட் பத்திலாம் சொல்ற அளவுக்கு ஆடிட் பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. ஸோ இந்த 2 வெப்பருக்கு ஐ கேன் ஹெல்ப். அத நான் சொல்லிட்டேன். தேங்க் யூ ராஜா.